மேக்ஸிமம் தண்டனையான ஆயுள் தண்டனை 30 இயர்ஸ்க்கு விதவுட் எனி ரெமிஷன். அதுதான் இம்பார்ட்டன்ட் டு பி நோட்டட். விதவுட் எனி ரெமிஷன்னா அவர் அந்த ஆயுள் தண்டனையை முழுவதுமாக அனுபவிக்க வேண்டும். வேறு ஏதாவது ஒரு காலகட்டத்தில் சிறப்பு சலுகைகள் எல்லாம் அவருக்கு வழங்கப்படாது அப்படிங்கிறது அதோட சிறப்பு. அந்த சம்பவ தினம் 23ஆம் தேதி அந்த ஃபோனுடைய நடவடிக்கை என்ன அப்படின்னு ஃபாரன்சிக் லேப் அனலைஸ் பண்ணி அந்த ஃபோன் ஃப்ளைட் மோட், அதாவது ஏரோப்ளைன் மோடில் போடப்பட்டது அப்படிங்கிறத FSL ஃபாரன்சிக் சயின்ஸ் லேபரட்டரி ரிப்போர்ட்டாக ஆவணமாக நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளது. இது போக இவர் ஒருத்தர் தான் இருக்கிறாரு. அந்த பெண்ணே ரிங்டோன் ஏதாவது வந்துதான்னு கேட்டப்ப அந்த பொண்ணு இல்லை அப்படின்னு பாதிக்கப்பட்ட பெண்ணே சொல்லிட்டாங்க. அதாவது அவளை ஏமாத்துறதுக்காக, தானும் ஒரு யூனிவர்சிட்டி ஸ்டாஃப்னு ஏமாத்துறதுக்காக போட்ட நாடகம் தான் அதுங்கிறத ஆவணபூர்வமாக மட்டும் இல்லை, அறிவியல் பூர்வமாகவும் இதை நிரூபிச்சாச்சு. எனவே இதன் பிறகு இதை பற்றி பேசினால் அது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட், நீதிமன்ற அவமதிப்பு. அண்மையிலே பொள்ளாச்சி பாலியல் கூட்டு வன்புணர்வு வழக்கில் நீதிமன்றம் அளித்த தீர்ப்பும், இப்போது அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் நடந்த பாலியல் குற்றச் செயலுக்கான தீர்ப்பும் நீதிமன்றத்தின் மீதான நம்பகத்தன்மையை பெருக்கி இருக்கிறது, மேலும் உறுதிப்படுத்தி இருக்கிறது. நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் கூறியது போல வேகமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும், இந்த வழக்கு விரைந்து நடவடிக்கை எடுத்து அந்த குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டும் என்று கூறியது போல இன்னைக்கு சரியான தண்டனையை தமிழ்நாடு அரசு, அது நம்முடைய தமிழ்நாடு அரசினுடைய காவல்துறை, நம்முடைய மாண்பு முதலமைச்சருடைய உத்தரவுப்படி விரைவாக இன்னைக்கு நீதிமன்றத்தை தீர்ப்பு பெற்று தந்துள்ளது. இன்று 30 ஆண்டு காலம் குற்றவாளி ஞானசேகரனுக்கு தண்டனை அளிக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு மனசுக்கு ஒரு ஆறுதலாகவும் திருப்தியாகவும் இந்த தீர்ப்பு இருக்கிறது. இந்த டிசம்பர் 25ஆம் தேதி குற்றவாளி ஞானசேகரன் கைது செய்யப்பட்டார். இன்னைக்கு ஜூன் 2, 5 மாத கால அளவுல மிக வேகமாக இந்த வழக்கு விசாரிக்கப்பட்டு இன்று நீதி நிலைநாட்டப்பட்டிருக்கிறது. இது இந்த மாதிரி பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களை நடத்திவிட்டு எளிதாக தப்பித்து விடலாம் என்று நினைக்கிற ஆண்களுக்கு இது ஒரு பாடமாக அமையும். இந்த வழக்கிலே அரசியல் ஆதாயம் தேடலாம் என்று அதிமுகவை சார்ந்த எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடியும் பாஜகவில் இருக்கிற சில பேரும் இந்த வழக்கு எப்படியும் 2026 தேர்தல் வரை நடக்கும், இதை பற்றி பேசிக்கொண்டே இருக்கலாம் என்று நினைத்தார்கள். அவருடைய எண்ணத்திலே மண் விழுகிற அளவில் இந்த வழக்கு 5 மாத காலத்தில் முடிக்கப்பட்டிருக்கிறது. வணக்கம், இது கேள்விக்களம். தமிழ்நாட்டை உலுக்கிய, தமிழ்நாட்டு அரசியலில் புயலை கிளப்பிய அண்ணா பல்கலைக்கழக மாணவி ஒருவருடைய வழக்கில் அவருக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு, அவர் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளான அந்த சம்பவம் தொடர்பான வழக்கில் இன்று நீதிமன்றம் குற்றவாளிக்கு தண்டனையை அறிவித்திருக்கிறது. குற்றம் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அவர் மட்டும்தான் இதில் குற்றவாளி. தடயவியல் ஆதாரங்கள், அவருடைய செல்போன் குறித்த ஆவணங்கள் அனைத்தையும் பரிசோதித்ததில் இந்த வழக்கில் சார் என்று அவர் கூறியது அந்த மாணவியை ஏமாற்றுவதற்காக, பல்கலைக்கழகத்தில் பணியாற்றும் ஊழியர் போல தன்னை காண்பித்துக் கொள்வதற்காக அவர் போட்ட நாடகம் என்று நீதிபதி கூறியிருக்கிறார். எதிர்காலத்தில் குற்றவாளிகளுக்கு, தண்டனை பெற்ற கைதிக்கு இருக்கக்கூடிய சலுகைகள், தண்டனை குறைப்பு சலுகைகள் எதுவும் அவருக்கு வழங்கப்படக்கூடாது என்றும் தீர்ப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தீர்ப்பு குறித்து பல்வேறு தலைவர்கள், அரசியல் பிரமுகர்கள், செயல்பாட்டாளர்கள் கருத்து கூறியிருக்கிறார்கள். முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் விரிவான ஒரு கருத்தை இதில் சொல்லியிருக்கிறார். பெண்கள் பாதுகாப்பு பற்றி வேடம் போடக்கூடியவர்களுக்கு செயல் மூலமாக காவல்துறை பதிலளித்திருக்கிறது. விசாரணையின் போது உயர்நீதிமன்றமே பாராட்டியது. இப்போது நியாயமாகவும் விரைவாகவும் 5 மாதத்தில் வழக்கை நடத்தி முடித்து குற்றவாளிக்கு கடும் தண்டனையை பெற்றுத்தந்திருக்கிறோம். தீர்ப்பு வெளியாகி இருக்கக்கூடிய இந்த வழக்கில் காவல்துறை சிறப்பாக செயல்பட்டதாக மகளிர் நீதிமன்றமும் முன்வந்து பாராட்டியிருக்கிறது. இளம் பெண்ணுக்கு நிகழ்ந்த ஒரு அநீதியில் கூட
அரசியல் ஆதாயம் தேட நினைக்கும் சின்ன புத்தி கொண்டவர்களுடைய சிலருடைய எண்ணம் தவிடுபொடி ஆகியிருக்கிறது. பாலியல் குற்றவாளிகளுக்கு முன்விடுதலை கிடையாது என்று அண்மையில் தமிழ்நாடு அரசு கொண்டு வந்த சட்ட திருத்தத்திற்கேற்ப இந்த வழக்கில் ரெமிஷன் உள்ளிட்ட எந்த சலுகையும் இல்லை என்று சொன்னதை பாராட்டி நன்றி கூறி வரவேற்பதாக சொல்லியிருக்கிறார். எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த வழக்கு நடத்தப்பட்ட விதம் குறித்து அவர் தன்னுடைய விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார். வழக்கை நடத்திய அரசின் தரப்பு வழக்கறிஞர் இந்த வழக்கில் அவருடைய செல்போன் தான் மூலமான ஒரு ஆதாரம், முக்கியமான ஒரு ஆதாரம். அது முழுமையாக ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டது. செல்போன் நிறுவனத்திடமும் அவருடைய கால் டீட்டெயில்ஸ் உள்ளிட்ட பல அம்சங்கள் கேட்டு பெறப்பட்டன. சந்தேகத்துக்கிடமின்றி இந்த வழக்கு அறிவியல் பூர்வமாக நிரூபணம் செய்யப்பட்டிருக்கிறது. அரசியல் ரீதியாக சிலர் சொல்வதை ஊடகங்களில் பார்த்தேன். இனி சார் என்று யாரேனும் இந்த வழக்குக்கு தொடர்பில்லை என்று இருக்கக்கூடிய யாரேனும் சொன்னால் அது நீதிமன்ற அவமதிப்பு என்று கூட அவர் சொல்லியிருக்கிறார். இது குறித்து நாம் விவாதிக்க இருக்கிறோம். நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு ஆர்.கே. ராதாகிருஷ்ணன், உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் திரு அக்னீஸ்வரன், காங்கிரஸ் கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் கரூர் தொகுதியின் எம்பி திருமிகு ஜோதிமணி அவர்கள், பாஜகவினுடைய செய்தி தொடர்பாளர் திரு புரட்சி கவிதாசன் அவர்கள், இவர்களோடு திமுகவை சேர்ந்த தமிழன் பிரசன்னா இணைய இருக்கிறார். அனைவருக்கும் வணக்கம். ஆர்கேவோட முதற் பார்வை. நிச்சயமாக வரவேற்கக்கூடியத்தக்கதான் நான் பார்க்குறேன். ஏனென்றால் இப்போ தான் அந்த பொள்ளாச்சி வழக்கில் தீர்ப்பு வந்தது, அதன் பிறகு இது இந்த ஒரு வழக்கில் தீர்ப்பு வருது. இது கிளியராக ஒரு மெசேஜ் சொல்லுது. அந்த மெசேஜ் என்னவென்று பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு இங்கே பாதுகாப்பு இருக்கிறது. பாதுகாப்புக்கு மாறாக ஒரு விஷயம் நடந்துவிட்டால் அது உடனடியாக துரிதமான ஒரு நடவடிக்கை இருக்கும். டிசம்பரில் நடந்த கேஸு இப்போது வந்து தீர்ப்பு வந்திருக்கிறது. அதே மாதிரி பொள்ளாச்சி 2019 நடந்த கேஸு அது வந்து துரிதமாக விசாரணை வந்து திமுக அரசாங்கம் வந்தவர்கள் தான் ஆரம்பிக்கிறது. அதன் பிறகு வந்து உடனடியாக ஒரு 2 வருஷத்துக்குள்ளால் தீர்ப்பு 3 வருஷத்துக்குள்ளால் தீர்ப்பு வருகிறது. இப்போ நாம் வந்து நாட்டில் இருக்கின்ற பல விஷயங்களை நான் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். நேற்றைய தினம் பீகாரில் நடந்த அவலம், முந்தானத்து நடந்த அவலம், ஒரு 10 வயசு இருக்கின்ற ஒரு சிறுமியினுடைய அந்த பாலியல் அந்த இது பாலியல் மட்டும் சொல்ல முடியாது, அது முடிஞ்சு அவர்கள் வந்து செய்த விஷயங்கள் எல்லாம் நாம் வந்து இங்கே ஒரு வெளிப்படையாக பேச முடியாத விஷயங்கள் செய்து விட்டார்கள். அதே மாதிரி எவ்வளவோ விஷயங்கள் வந்து பாஜக அரசாங்கம் இருக்கின்ற இடங்கள் ஆனாலும் சரி, இல்லையா பாஜக சார்ந்த அரசாங்கம் இருக்கின்ற எல்லா இடங்கள்லையும் வந்து எந்த அளவுக்கு நடந்து கொண்டிருக்கிறோன்னு பார்க்குறோம். இந்த ஒரு துரிதமான விஷயம் இருக்குது இல்லையா, அதாவது ஒரு விஷயம் நடக்கிறது. இன்னைக்கு வந்து ஞானசேகரன் என்ற ஒரே ஒரு நபருக்கு தான் தண்டனை என்று இருக்கிறது, அவர் மட்டும்தான் குற்றவாளி என்று இருக்கிறது. அப்படி இருந்தால் கூட அந்த அளவுக்கு கூட ஒரு பாஜக ஆளுகின்ற மாநிலத்திலேயோ இல்லை என்றால் இப்போ நிதிஷ்குமார் இருக்கின்ற மாநிலத்திலேயோ இல்லை, நடக்கவே இல்லை. ஒரு நபர் கூட அங்கே வந்து பிடிபடவே இல்லை என்று பார்க்கும்போது நிச்சயமாக அது வேதனைக்குரிய ஒரு விஷயமா இருக்கிறது. அப்போ தமிழகத்தில் மட்டும்தான் குற்றம் நடந்தால், பெண்ணுக்கு எதிராக குற்றம் நடந்தால் அதற்கு தண்டனையும் வழங்கப்படும் என்பது தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கிறதாகத்தான் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. இல்லை, 2-3 விஷயங்களை பார்க்கணும். ஒன்று பொள்ளாச்சி வழக்கு நீங்கள் சொல்கிறீங்க, அடுத்து அண்ணா பல்கலைக்கழக வழக்கு. இந்த இரண்டும் தமிழ்நாட்டை உலுக்கிய வழக்கு. ஆமாம், அதில் மூடி மறைக்க முயற்சி நடந்தது அப்படின்ற குற்றச்சாட்டு இருந்தது. எஃப்ஐஆர் போடுவதற்கே 12 நாட்கள் ஆனது அப்படின்ற குற்றச்சாட்டு இருந்தது. ஒரு வழியாக அது சிபிஐக்கு போய் ஒரு அழுத்தத்துக்கு பிறகு அந்த கோயம்புத்தூரில் இந்த வழக்கு நீதிமன்றத்தின் நேரடி மேற்பார்வையில் நடந்தது. நீதிமன்றமே காவல்துறை அதிகாரிகளை, புலனாய்வு அதிகாரிகளை உயர்நீதிமன்றம் தான் நியமித்தது. என்னென்ன அதிகாரிகளை நியமிக்க வேண்டும்னு எஸ்ஐடி அவங்க போட்டாங்க. அந்த வழக்கு நடந்திருக்கு. இப்போ நமக்கு இறக்கூடிய கேள்வின்றது பொள்ளாச்சி அல்லது அண்ணா பல்கலை விவகாரம் அப்படின்றது வந்து பரவலான ஒரு தமிழ்நாட்டு மக்களுடைய கவனத்தை ஈர்த்த ஒன்று, ஊடக கவனத்தை பெற்ற ஒன்று. இதில் வந்து விரைந்து நீதி கிடைக்குது அப்படின்றோம். ஆனால் இது மாதிரி எண்ணற்ற வழக்குகள், பெண்கள் சார்ந்த வழக்குகள் தமிழ்நாடு முழுக்க, நாடு முழுக்க நடக்கக்கூடிய நேரத்தில் இதே மாதிரியான ஒரு அணுகுமுறை பின்பற்றப்படுகிறதா அப்படின்றது ஒன்று. இன்னொன்று, அரசியல் ரீதியாக இதை வந்து எப்படி பேசினாங்க அப்படின்ற பல விஷயத்தை பார்க்கணும். ஒரு அரசியல் தலைவர் சவுக்கு எடுத்துக்கிட்டு போய் ரோட்டில் சட்டையெல்லாம் கழட்டிக்கிட்டு அடிச்சுக்கிட்டாரு. அவரே ஒரு சவாலும் விட்டார். அண்ணாமலை வந்து இதில் அமைச்சருக்கெலாம் தொடர்பு இருக்கிறது, வேற இருக்கிறவங்களுக்கெலாம் இருக்கிறது, நான் எல்லாருடைய இதையும் நான் வந்து கால் டீட்டெயில்ஸ், அவருடைய ஞானசேகரன் பயன்படுத்திய செல்ஃபோனுடைய சிடிஆர் எல்லாத்தையும் நான் வெளியிட போகிறேன் அப்படிலாம் பலவிதமான கருத்துக்களை எல்லாம் சொன்னார். எஸ்ஐடி அமைத்த பிறகு அவர்கள்ட்ட எந்த ஆதாரத்தையும் அவர் கொடுக்கல.
இதில் அப்படி எதுவும் இல்லை அப்படின்னும் அவர் எந்த ஆதாரத்தை அவர் பொதுவெளியிலும் வெளியிடலை. ஆமாம். இதை ஒட்டி கட்டமைக்கப்பட்ட விஷயம் என்னன்னா, தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை அப்படின்னு ஒரு மிக கடுமையான பரப்புரை பல தரப்பிலும் எடுத்தப்பட்ட ஒன்றை பார்த்தோம். இது மாதிரியான விஷயங்கள் வருகிற போது எதிர்க்கட்சிகளுடைய செயல், ஒரு அரசாங்கத்தோட செயல் இதில் எப்படி இருந்ததுன்னு நினைக்கிறீங்க? இது வந்து நிச்சயமாக 2 விஷயம் இருக்குதுல்ல. ஒன்று வந்து அஃப்கோர்ஸ் அதிமுகவினுடைய அந்த கேம்பெயின், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்ற அந்த கேம்பெயின், அதுதான் ஒரு முக்கிய கேம்பெயினாக சமீப காலத்தில் எடுத்து சென்றார்கள். இந்து பத்திரிகையில் கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு கட்டுரை கூட எழுதியிருந்தார்கள். இதையொட்டி தான் எழுதியிருந்தார்கள். அப்போ அந்த பெண்களுக்கு பாதுகாப்பு என்ற அந்த விஷயத்தை ஏன் கையில் எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உமன் ஓட்டர்ஸ் அந்த அளவுக்கு நல்ல விஷயம் தெரிஞ்ச வாக்காளர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் வந்து அதிமுக பக்கம் ஏன் திரும்பக்கூடாது என்ற அந்த ஒரு எண்ணத்தின் அடிப்படையில் செய்திருக்கலாம். ஜெயலலிதா இருந்த காலத்தில் ஓரளவுக்கு வந்து பெண்கள் வந்து அதிமுகவுக்கு வாக்களித்தார்கள். இப்போ அந்த வாக்கு வங்கி என்பதே அப்படியே டிசைபேட் ஆயிடுச்சு. தாராளமாக திமுகவுக்கு வாக்களிக்கிறார்கள். அந்த விடியல் பயணத்திலிருந்து ஆரம்பித்துக் கொண்டு பல விஷயங்கள் வந்து பெண்களுக்காக செய்திருக்கிறார்கள். அதே மாதிரி ஒரு நோட்டபிள் தலைவர் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டிலே தெரியறது வந்து கனிமொழி ஒருத்தரை தவிர அதிமுகலையோ இல்லைன்னா பாஜகலையோ வந்து வானதி ஸ்ரீனிவாசன் போன்ற நபர்கள் இருந்தால் கூட அவர்கள் வந்து ஒரு தமிழ்நாட்டுக்கு ஒரு பேன் தமிழ்நாடு லீடராக ஒரு எங்கேயும் காணவில்லை. இது நிச்சயமாக ஒரு பிரச்சனையாக பார்க்கிறேன். அதிமுகவினுடைய அந்த ஒரு கேம்பெயின் வந்து இனி மாற்ற வேண்டிய ஒரு காலகட்டம் வந்துருது என்று நான் காண்கிறேன். ஒன்று. ரெண்டாவதாக, அதிகாரிகளினுடைய மெத்தன போக்கினால்தான் தான் இந்த அளவுக்கு வந்து எதிர்க்கட்சிகளுக்கு வாய்ப்பு கிடைச்சதாக நான் பார்க்கிறேன். அதாவது எங்கிருந்து டவுட் வருதுன்னு பாருங்களேன். முதல் கட்டமாக போலீஸ் கமிஷனருடைய பிரஸ் மீட், அந்த பிரஸ் மீட்டில் வந்து அதாவது இன்வெஸ்டிகேஷன் முடியறதுக்கு முன்னாலே பிரஸ் மீட், அந்த பிரஸ் மீட்டில் வந்து அவர் சொல்கிறாரு இந்த மாதிரி வேற யாருமே கிடையாதுன்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன, அதுதான் கோர்ட்டும் கேட்டுச்சு. இதனுடைய அவசியம் என்னன்னு கேட்டுச்சு. அப்புறம் எஃப்ஐஆர் போட்டதில் தேதியில் வந்து இதுவரை விசாரித்த வகையில் இவருக்கு மட்டும்தான் தொடர்பு இருப்பதாக தெரிகிறது அப்படின்றது அந்த தேதியில் இருக்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட். அரசியல் ரீதியாக இது சட்டமன்றத்திலும் விரிவாக ஒரு விவாதத்துக்கு வந்தது. எதிர்க்கட்சி தலைவர் எழுப்பினார், முதலமைச்சர் அதற்கு பதில் சொன்னார். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா இத்தனை கோடி லட்சக்கணக்கான பெண்கள் வேலைக்கு போவாங்களா, இத்தனை லட்சக்கணக்கான பெண்கள் படிப்பதற்கு வருவார்களா, தைரியமாக போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குற ஒரு ஸ்பேஸ் இருக்கிறதுனால தான் தர்றாங்க அப்படின்ற ஒரு இது வந்தது. இப்போ நீங்கள் வந்து சொல்கிறது ஏடிஎம்கே தன்னுடைய கேம்பெயின் தமிழ்நாட்டு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்கிற அந்த வாதம் இனி எடுபடாதுன்னு சொல்கிறீங்க. நிச்சயம் அது முன்னாடியே அவர்கள் செய்திருக்க வேண்டும். அதாவது போலீஸ் கமிஷனர் பேசின டைம்ல இருந்தே அதன் பிறகு அந்த எஃப்ஐஆர், அந்த எஃப்ஐஆர்ல இருந்த பிழைகள், அந்த பெண்ணை பிளேம் பண்ணிட்டு போட்ட எஃப்ஐஆர், அதன் பிறகு எஸ்ஐடி வந்து ஃபார்ம் ஆகுறது கோர்ட்டு, அதில் பத்திரிகையாளர் பின்னால் போகிறாங்க. அதில் வந்து கோர்ட்டே வந்து இவர்களை கண்டிக்க வேண்டிய அவலம். அப்போ முழுக்க இந்த 3 இடத்துல பாருங்க, கம்ப்ளீட்டாக அதிகாரிகளினுடைய மெத்தன போக்குனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, எதிர்க்கட்சிகளுக்கு பெரிய ஒரு ஆயுதம் வந்து கொடுக்கறது. அங்கிருந்தா இருக்கிற டவுட் எல்லாம் வருகிறது. அந்த ஸ்டேஜில் வந்து இவங்க பெரிதாக பிரச்சாரம் எல்லாம் எடுக்கவில்லை. அடுத்த வருஷம் தான் தேர்தல், அப்போ அங்கிருந்தே ஆரம்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்ற ஒரு கருத்தின் அடிப்படையில் பண்ணியிருக்கலாம் நான் நினைக்கிறேன். இல்லை, தேர்தலுக்கு முன்னாடி 2 ஸ்ட்ராட்டஜியை திரு அதிமுகவும் திரு எடப்பாடி பழனிசாமி செஞ்சாங்க. சே நோ டு ட்ரக்ஸ் அப்படின்னு ஒரு கேம்பெயின் ஆரம்பித்தாங்க. தமிழ்நாட்டில் தான் அதிகமான போதை புழக்கம் இருக்குது, போதைக்கு எதிரான ஒரு மாபெரும் இயக்கத்தை நடத்துறது மாதிரி திமுக அரசுக்கு எதிராக அந்த பரப்புரைக்கு சே நோ டு ட்ரக்ஸ் போட்டாங்க. ஒரு கட்டத்தில் அது எடுபடலைன்னு உடனே குவைட்டாக அதை மாற்றிட்டு இன்னொரு ஹேஷ்டேக் மாறினாங்க, சே எஸ் டு விமன் சேஃப்டி அப்படின்னு இப்போ வந்திருக்கு. எடப்பாடி பழனிசாமி அவருடைய ட்விட்டர் ஹேண்டில் போனீங்கன்னா அதான் வரும். ஆமாம். ஸோ இப்போ இதையும் மாற்றணுன்றீங்க? நிச்சயமாக மாற்றணும். அது ஒவ்வொரு கேம்பெயின் தானே. அது இந்த கேம்பெயின் வந்து முழுக்க அதிகாரிகள் காரணத்தில் 2 பாயிண்ட் மட்டும் இருக்கு. இது அடுத்து எஃப்ஐஆர் தொடக்க நிலையில் அலட்சியத்தோடு அணுகுன, கவனக்குறைவாக நடந்துகிட்ட சில காவல் அதிகாரிகள் அந்த எஃப்ஐஆரை டிராஃப்ட் பண்ண விதமும் அதனால தான் அது ஒன்று. அப்புறம் வந்து டிஜிபியினுடைய டைரக்டிவ் மீடியாவுக்கு, நீங்கள் வந்து ஸ்பெகுலேஷன் பண்ணக்கூடாது, நீங்கள் வந்து எங்கிட்ட வந்து கிளாஸ் எடுத்துக்கணுங்கிற முறையில் வந்து அவர் அணுகின அந்த விதம் இருக்கு இல்லையா, அதில் தான் டவுட் வருது மக்களுக்கு. இந்த டவுட்டை கிளப்புவது தான் ஏடிஎம்கே செய்திருக்கிறது. அது ஒரு அரசியல் கட்சி செய்யத்தான் செய்யும். இது முழுக்க அதிகாரிகளுடைய மெத்தன போக்கு. டிஜிபி, போலீஸ் கமிஷனர், அங்கே இன்ஸ்பெக்டர், அதன் பிறகு எஸ்ஐடியினுடைய மெத்தன போக்கு, அதன் பிறகு இந்த பப்ளிகேஷன், இந்த எஃப்ஐஆர் யார் பப்ளிஷ் பண்ணான்னு இன்னும் தெரியல. அதாவது இந்தியாவில் ஒரு ரேப் மட்டும் நடக்கல அன்றைய நாள், எவ்வளவோ ரேப் நடந்திருக்கு. ஆனால் ஒரே ஒரு ரேப்பினுடைய விவரம் மட்டும், அந்த பெண்ணுடைய டீட்டெயில் மட்டும் கம்ப்ளீட்டாக ரிலீஸ் ஆகிறது. அதற்கு வந்து யாரை பிளேம் பண்றாங்கன்னா பத்திரிகையாளர்களை பிளேம் பண்றாங்க. அப்போ முழுக்க இந்த அதிகாரிகளால் நடந்த ஒரு விஷயமா இருக்கிறது. ஒரு மெட்ராஸ் ஹைகோர்ட்டே சொல்லியிருக்குது, கமிஷனர் ஆக்ஷன் ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்லியிருக்குது. அரசாங்கம் வந்து அதுக்கு வந்து செவிசாய்க்கவில்லை.
அது ஒரே ஒரு 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 பிரச்சனை, ஒரு ஃபால்ட்டாக இருக்கலாம். அந்த ஒரு ஃபால்ட்டுக்கு ஒரு வேலை தண்டிக்க வேண்டாம் என்ற ஒரு அடிப்படையில் வந்தால் மாநிலம் வந்தால் அது ஒத்துக்கொண்டு திமுக அரசாங்கம் வந்து செய்யாமல் இருக்கலாம் என்று நான் கருதுகிறேன். ஆனால் இது முழுக்க முழுக்க அதிகாரிகளால் வந்து திமுகவுக்கு பயங்கரமான ஒரு எம்பாரஸ்மெண்ட் வந்தது. அதை வந்து கம்ப்ளீட்டாக ஏடிஎம்கே கேபிட்டலைஸ் பண்ணுறது, பெரிய ஒரு கேம்பெயின் நடத்துகிறாங்க. அந்த கேம்பெயின் வந்து இதுவரை எடுபட்டுச்சு. இன்றைக்கு இந்த தீர்ப்பு நாள் வந்து ஓரளவுக்கு வந்து சப்சைட் ஆகும் என்று நான் கருதுகிறேன். அப்படியா அக்னி? சார், இப்போ சார் சொன்னதில் அதிமுக வந்து இது அரசியல் செய்யும் அப்படிங்கிறத தாண்டி அண்ணா பல்கலைக்கழக விஷயத்தில் வந்து போராட்டம் நடத்தி ஏறத்தாழ ஒரு 1000 பேர் மேலே வழக்கு பதிவு செய்தது ஆளுகிற திராவிட முன்னேற்றக் கழக அரசு. அப்படி இருக்கும்போது இங்கே இதெல்லாம் ஏன் நடந்துச்சு, எப்படி நடந்தது அப்படிங்கிறத காட்டிலும் இந்த அதிகாரிகள் குழு அதை அமைத்தது யார் போட்ட வழக்கு? அதிமுக போட்ட வழக்கு. அதில் தான் மாநில அரசு அந்த அதிகாரிகளை நியமிக்கலை. நீதிமன்றம் தான், சென்னை மாண்புமை உயர்நீதிமன்றம் தான் அந்த அதிகாரிகளை நியமிச்சிச்சு. நியமிக்கிற அதிகாரத்தை மாநில அரசுக்கு அவங்க தரல, நாங்களே நியமிக்கிறோம்னு அவங்க சொன்னாங்க. ஏன்னா சென்னை சிட்டி போலீஸ் விசாரிக்க கூடாது, நாங்கள் ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேட்டிங் டீமை நாங்கள் நியமிக்கிறோம், அவங்க நீதிமன்றத்தின் மேற்பார்வையில் நேரடி மேற்பார்வையில் விசாரிப்பாங்க அப்படின்னு ஒரு விடுமுறை நாளில் தான் அந்த தீர்ப்பை கொடுத்தாங்க. ஆனால் தீர்ப்பை எடுத்து தமிழ்நாடு அரசு ஒன்றும் சொல்லலை, அதை எஸ்ஐடி ஏற்றுக்கொண்டு தான் போட்டாங்க. இதில் பாயிண்ட் வந்து அப்படி வந்த பிறகும் கூட இன்றைக்கி எதிர்க்கட்சி தலைவர் திரு பழனிசாமி அவர்கள் சொல்கிறதுல முழுமையான நீதிக்கு இன்னும் கிடைக்கல. யார் அந்த சார்ன்ற இதை வந்து எஃப்ஐஆரில் குறிப்பிடப்பட்ட அந்த சார் யார், அதுக்கு குற்றப்பத்திரிக்கை வந்து தீர்ப்பில் இருக்குது. அந்த சார் யாரும் இல்லை, அவர் தான் நாடகமாடி இருக்கிறாரு, ஆவணங்கள் மூலமாக நிரூபணமாக இருக்குன்னு நீதிமன்றம் தீர்ப்பளிச்சு. அதற்கு பிறகும் அதில் வந்து திரு பழனிசாமி சந்தேகத்தை கிளப்புறாரு, அது சரியா? சார், அவர் யார் அந்த சார் அப்படின்றத கேட்காம இருக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்கல்ல? இருக்கணும்னு யாரும் சொல்லலை. காஞ்சிபுரம் பவளவிழா மாநாட்டிற்கு தார் காரில், சொகுசு காரில் வந்தார். அப்போது ஒரு அதிகாரமிக்க ஒரு ஆளுகிற கட்சி பவளவிழா மாநாட்டிற்கு அவர் வந்திருக்கிறார் என்றால் அதுக்கு வந்து சும்மா சாதாரணமாலாம் அந்த மாதிரி காரெல்லாம் வாங்கிட்டு ஒரு சாமானியன் போக முடியுமா? ஈவன் திமுக கட்சிக்காரரே காலம் முழுவதும் கட்சிக்காக உழைச்சவராகவே கூட இருக்கட்டுமே, அப்படி முடியுமா சார்? ஆகவே இவங்களை பொறுத்தளவில் நீ சார், அரசு தரப்பு சான்றாவணங்கள் 75, 29 சாட்சியங்கள், ஒரே ஒரு குற்றவாளி. அண்ணா பல்கலைக்கழகத்தில் இவ்வளவு நடந்துச்சுல, சிறப்பான தீர்ப்பு, அது வரவேற்கத்தக்க தீர்ப்பு. ஆனா நீங்க எங்க ஊர்ல ரைஸ் மில்லுன்னு சொல்லுவோம், நீங்க என்ன போறீங்களோ அதான் சார் அரைச்சு கொடுக்கும். சார், அரசு அதிகாரிகள், சார் காவல்துறை அதிகாரிகள் என்ன கொடுக்கறாங்களோ, நீங்க நெல்லு போட்டீங்கன்னா அரிசியா தான் வரும், கம்பு போட்டா கம்பு தான் வரும், அந்த மாதிரி தான். அப்படின்னா நீங்க வந்து இப்ப எஸ்ஐடி சரியா இன்வெஸ்டிகேட் பண்ணலன்னு சொல்ல வர்றீங்க. எஸ்ஐடி இன்வெஸ்டிகேட் பண்ணல, நீதிமன்றத்தின் மேற்பார்வையில் எஸ்ஐடி இன்வெஸ்டிகேஷன் பண்ணது தப்பு, அவங்க குற்றவாளிகளை, முழுமையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்கல, நீங்கள் எஸ்ஐடியை ப்ளேம் பண்ணுறீங்க, கோர்ட்டோட சூப்பர்விஷனை நீங்கள் வந்து கொஸ்டின் பண்ணுறீங்க. சரி, அவங்களாம் மேற்பார்வை பண்ணல. கிட்டத்தட்ட யார் என்ற சார் என்ற கேள்விக்கு நான் தவிர்த்ததுனால ரெண்டாவது எஸ்ஐடியில் என்ன மாட்டி விட்டு நீதிமன்ற அவமதிப்புகளை திரும்ப என்ன மாட்டி விடுறீங்க. நீதிமன்ற அவமதிப்புக்கு நான் வரல சார், நீங்கள் தானே சொல்கிறீங்க. ஆகையினால நீதிமன்றத்தின் மேற்பார்வையில் எஸ்ஐ கோர்ட் நியமித்த பெண் போலீஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் அந்த வழக்கை விசாரித்தாங்க. 5 மாதத்தில் வழக்கை நிரூபித்து தீர்ப்பை வாங்கி கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் வந்து ரைஸ் மில்லில் என்ன போட்டிங்களோ அதுதான், அரிசியை போட்டால் அதுதான் நெல் தான் வரும்ன்றீங்க, நெல்லை போட்டால் அரிசி வரும்ன்றீங்க. நம்ம கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கொடுத்தா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் தானே வரும். அதாங்க. ஆகவே அரசு தரப்பு என்ன சொல்றாங்களோ சார், அரசு தரப்பே இங்கே இல்லையே சார். எஸ்ஐடி வந்து சென்னை மாநகர காவல்துறையும் இல்லை, மற்றவங்களும் இல்லை, நீதிமன்றம் தேர்ந்தெடுத்த சிறப்பு அதிகாரிகள், அவங்க தப்பு பண்ணிட்டாங்கன்றீங்களா? நான் அதுக்குள்ள போகவே இல்லை சார். அதுதான் பேசுறீங்க. அதுக்குள்ள நான் போகவே இல்லை. அந்த வழக்கை தொடுத்தது யார்? வழக்கு யார் தொடுத்தா என்ன சார்? எப்படி சார்? சார், ஏடிஎம்கே பாராட்டு சார், இதுதான் சார். அப்ப அதிமுகவின் அழுத்தத்தினால் இன்னைக்கு ஞானசேகரன் அவர்களுக்கு 30 ஆண்டு காலம் தண்டனை. சரி, அந்த பாயிண்ட்டை நீங்க ஏத்துக்கிறீங்க அப்படின்னா எஸ்ஐடி சிறப்பாக செயல்பட்டது, குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி தந்திருக்கிறாங்க, அதற்கு நாங்கள் காரணமாக இருந்தோம் அப்படின்னு உங்கள் தோளில் நீங்கள் முதுகில் நீங்கள் தட்டிக்கிறீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இன்னொரு குரலை எழுப்ப முடியாதுல்ல. நான் முதுகில் தட்டுறதெல்லாம் இல்லை சார். இல்லை சார், தலையில் கொட்டிக்கிறேன் என்னை நானே. ஆனால் ஒரு விஷயம் இல்லை, எஸ்ஐடி சரியாக செயல்பட்டது, புலனாய்வை சரியாக செஞ்சாங்க, குற்றத்தை நிரூபித்தாங்க, குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருக்காங்க.
என் ஆட்சியில் 5 மாசத்துல நான் தண்டனை வாங்கி கொடுத்துருக்கேன், யாரையும் காப்பாற்றுவதற்கு நான் இணங்கவில்லை அப்படின்னு முதலமைச்சர் மாறு தட்டுறார். எங்கள் ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு உறுதி செஞ்சுருக்கிறோம், கோர்ட்டு நியமித்த அந்த மேற்பார்வையிலே தான் நடந்தது அப்படின்னு அவர் வந்து கிரெடிட் எடுக்கிறார். நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, ஒரு பக்கத்தில் தீர்ப்பில் குறை காண்றீங்க, இன்னொரு பக்கத்துல இதுக்கு அதிமுக தான் காரணம் குறை காணல சார். நான் இதை விட முக்கியமா கேக்குறேன், அதிகாரிகள் கொடுத்த ஆவணங்களின் அடிப்படையில் சிறப்பான தீர்ப்பு தானே சார் அதிகாரி. இப்ப நீங்க எஸ்ஐடிக்கு வந்துரும், அதுக்கு வந்துறேன். நான் அதை விட உங்கள்கிட்ட முக்கியமா கேட்கறது, தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பே இல்ல, கல்லூரிக்கே போக முடியல, வேலைக்கே போக முடியல, தமிழ்நாடு பாதுகாப்பற்ற மாநிலம். உண்மைதான். பெண்கள் இங்க எப்படி உண்மையாகும்? நான் கேட்கிறேன், ஒரு தனி மனிதர் ஒரு தனி மனித இல்லத்துல இந்தியாவிலேயே பேருந்து நிலையத்துல தனிப்பட்ட நடந்தா பரவாயில்ல. அண்ணா பல்கலைக்கழகம் என்பது அரசு நிறுவனமா இல்லையா? திரையரங்கு நடந்தா பரவாயில்லையா? இல்ல அண்ணா எங்க நடந்தாலும் தப்பு, எங்க நடந்தாலும் தப்புன்னு சொல்லுங்க. அது ஆகவே தனி மனிதர்கள் இல்லத்தில் நடந்திருந்தால் கூட அதை நீங்க விட்டுருவீங்க, ஏன்னா அது வெளியே இது பண்றது லேட் ஆகும். ஆனால் ஒரு அரசு நிறுவனம், அரசு பல்கலைக்கழகத்தில் படிக்கக்கூடிய அரசு அடையாள அட்டை மாணவி தமிழ்நாட்டுல பெண்கள் அந்த வழக்கை அதிமுக தானே தொடுத்துச்சு. வழக்கு அதிமுக தொடுத்து நீங்க அதிமுக பாராட்டுங்க, அது பிரச்சனை இல்ல. அந்த பாராட்டல நான் அக்னி அதிமுகவுக்கு தனியா காரணமாக இருந்தவர்களே அதிமுகவுக்கு தனியா பாராட்டு விழா நடத்துறதுல எனக்கு பிரச்சனை இல்ல. நான் பாராட்டல இல்ல சார், அதுல எனக்கு பிரச்சனை இல்ல. பாயிண்ட் வந்து தமிழ்நாடு பெண்களுக்கு பாதுகாப்பற்ற மாநிலம் அப்படின்னு ஒரு பிரச்சாரத்தை செஞ்சீங்க. அது அவதூறான பிரச்சாரம், தமிழ்நாட்டு பெண்களுக்கு எதிரான பிரச்சாரம், தமிழ்நாட்டு பெண்கள் வேலைக்கு போகிறது, படிக்கிறது, முன்னேறுவதை பொறுத்து கொள்ளாமல் அதுக்கு எதிரான ஒரு பிரச்சாரம், நியாயமற்ற பிரச்சாரம்னு முதலமைச்சர் எதிர்ப்பார். இப்போ அந்த ஸ்டாண்டில் தான் நிற்கிறீங்களான்றது தான் கேள்வி. ஒரு நிமிஷம் ஜோதிமணி அவருடைய பார்வையை கேட்டு வந்து சார் இவ்வளோ சொல்லிட்டீங்க சார், அதுக்கு மட்டும் சொல்லி முடிச்சிடறேன் சார். நீங்கள் கேட்டீங்கல்ல தமிழ்நாட்டு மக்கள் அப்படி தான் பார்க்குறாங்களான்னு தமிழ்நாடு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கேட்குறாங்கன்னு சொல்லி நான் கேட்குறேன். ஒரு கண்ணில் வெண்ணெய் இன்னொரு கண்ணில் சுண்ணாம்பு வச்சு பார்க்கக்கூடாது. நான் கேட்குறேன், விருகம்பாக்கத்தில் பெண் காவலர் அதிகாரிக்கு அந்த வழக்கு எத்தனை வருஷம் ஆச்சு? ஏன் இது வரைக்கும் 5 மாசத்துல முடிக்கல? இன்னைக்கு அரக்கோணத்தில் தெய்வ செயல் ஏன் வந்து அதை வந்து கைதே பண்ணாம பிணையம் கிடைக்க வரைக்கும் ஏன் நீங்க வச்சிருந்தீங்க? சரி, பல்லாவரத்துல சட்டமன்ற உறுப்பினர் அவங்களுடைய உறவினர் இது வந்து என்ன அந்த பெண்ணுக்கு என்ன நடந்துச்சு, கைது பண்ணாங்களா இல்லையா? அதுக்கெல்லாம் வந்து வந்துருமா? எம்எல்ஏ ஒரு நிமிஷம் ரெண்டு விஷயம் ஜம்ப் பண்ணி ஒரு நிமிஷம் ஜம்ப் பண்ணி போகாதீங்க. பல்லாவரம் எம்எல்ஏ ரெண்டு ஒண்ணு தானே, அதுவும் பெண்கள் தானே சார். சார் ஒரு நிமிஷம், அந்த விஷயத்துல அந்த கொடுமை இழைத்த எம்எல்ஏ உடைய மருமகள் கைது செய்யப்பட்டாரா இல்லையா? தண்டிக்கப்பட்டாரா? கைது செய்யப்பட்டு பல மாசம் நிலுவையில் இருக்கிறது. நீங்க உங்க அவசரத்துக்கு 3 மாசத்துல வழக்கு நடத்த முடியுமா? இது மட்டும் 5 மாசம் நடத்தீங்க எப்படி? ஏறத்தாழ அதத்தான் சொன்னேன், நீங்க என்ன போறீங்களோ அதான் வரும். 100 நாள் பக்கம் ஜெயில்ல இருந்தாங்க சார். இருக்கட்டும் சார், பெயில் கொடுக்கல. ஆனா ஞானசேகரன் 30 ஆண்டுகள் கைது செய்யப்பட்டாரா இல்லையா? எம்எல்ஏ குடும்பம்ன்றதுனால விட்டாங்களா? ஏன்னா இங்க எஸ்ஐடில விசாரணையில கூட மாண்புமிகு உயர்நீதிமன்றம் 2 கட்டளை இட்டது. ஒன்னு, இந்த அண்ணா பல்கலைக்கழகம் நடந்த இந்த வழக்கு மட்டும், இந்த ரேப் கேஸ் மட்டும் பாருங்க. ரெண்டாவது, இங்க அந்த முதல் தகவல் அறிக்கை ஏன் லீக் ஆச்சு, எப்படி இதாச்சு, இத 2 தான் சொல்லிச்சே ஒழிய அதுக்காக 17 வழக்கையும் விசாரிச்சு பள்ளிக்கரணையில வந்து போய் 5 வீட்டு 200 சவரன் நகையை எடுத்தாங்க. அந்த பாதிக்கப்பட்ட நகையை கொடுத்தவங்க எல்லாம் பெண்கள் இல்லையா? ஜம்ப் ஆகுறீங்க, நம்ம அதை பேசுவோம். ஜோதிமணி அவருடைய கோணத்தை கேட்கலாம். ஜோதிமணி. குணா வணக்கம். வணக்கம். ஹலோ. பெண்களுக்கு பாதுகாப்பற்ற மாநிலம் வணக்கம் கேக்குது. அக்னீஸ்வரன் குற்றம் சாட்டுறாரு. அதிமுக தொடர்ச்சியான பரப்புரையை செய்து தமிழ்நாடு டிஜிபி சங்கர் ஜிவால் கூட 2 நாட்களுக்கு முன்னாடி ஒரு விரிவான பேட்டி கொடுத்திருந்தார். முதல்ல ஒரு அவதூறு பிரச்சாரத்தை செஞ்சாங்க, குற்றம் அதிகரிச்சிருச்சுன்னு. அது உண்மை இல்லை, புள்ளி ஓரம் அப்படி சொல்லலை. போதைப் பொருள் அதிகரிச்சிருச்சுன்னு சொன்னாங்க, அதுவும் உண்மை இல்லை. இந்தியாவில் வந்து லீஸ்ட் சப்ஸ்டன்ஸ் இருக்கிற ஸ்டேட் தமிழ்நாடுன்னு ஒரு புள்ளி ஓரத்தை கொடுத்துருக்கிறார் என்சிஆர்பி ஸ்டேட்டாக வச்சு. இந்த பெண்கள் விஷயத்திலையும் அவர் எல்லாம் புள்ளிவரத்தோட மறுத்திருந்தார். அது வந்து அவருடைய அதிகாரப்பூர்வ மறுப்பு. இந்த தீர்ப்பை நீங்க வரவேற்றிருந்தீங்க, உங்க கோணம் இதில்? இல்லை, மிக நிச்சயமாக இது வரவேற்க தகுந்த தீர்ப்பு மட்டுமில்லை, ஒரு பெண்ணாக ஒரு மிகுந்த ஆறுதலும் திருப்தியும் அளிக்கக்கூடிய ஒரு தீர்ப்புன்னு நான் நினைக்கிறேன். அதுவும் இல்லாமல் இந்த விசாரணை வந்து எவ்வளவு விரைவாக நடத்தப்பட்டு ஒரு கடினமான தீர்ப்பு வந்திருக்கு. 30 ஆண்டுகள் ஆயுள் தண்டனைங்கிறது மட்டுமில்லை, அவங்களுக்கு எந்த சலுகையும் எதிர்காலத்தில் கூட காட்டக்கூடாது, ரெமிஷன் கிடையாது அப்படின்னு திட்டவட்டமாக ஒரு தீர்ப்பை நீதிபதி அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள்.
அதில் எஸ்ஐடி போட்டதுக்கப்புறம் அதில் இருந்த காவல்துறை அதிகாரிகளை நீதிமன்றமும் பாராட்டி இருக்கு. அதே போல் நம்மளும் வந்து நிச்சயமாக இந்த காவல்துறை இந்த வழக்கில், இந்த குறிப்பிட்ட வழக்கில் காட்டின ஸ்பீடு, நீதிமன்றம் எடுத்த நடவடிக்கை ரொம்ப முக்கியமானதாக நான் பார்க்குறேன். எல்லாத்துக்கும் மேலே இந்த அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனையில் பாலியல் வன்கொடுமையில் பாதிக்கப்பட்ட பெண், அவங்க குடும்பம், இவங்களுடைய நிலைப்பாடு, அவங்களுடைய போராட்டம்ங்கிறது வந்து ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இன்னைக்கு வந்து பெண்கள் தனக்கு நடக்கிற பாலியல் வன்புணர்வுகளை, பாலியல் கொடுமைகளை வெளியில் சொல்கிறதுக்கே வந்து அவ்வளவு எளிதாக சொல்லிட முடியாது. நம்ம பார்த்தோம் பொள்ளாச்சி பாலியல் வழக்கில், அது ரொம்ப கொடூரமான ஒரு வழக்கு. நீங்கள் இன்றைக்கும் வந்து அந்த வீடியோக்களை, ஆடியோக்களை நினச்சாலே நமக்கு நெஞ்சமே பதறுது. அப்படிப்பட்ட ஒரு வழக்கில் நீங்கள் வந்து குற்றம் சாட்டப்பட்ட, அதில் புகார் கொடுக்க வந்த ஒரு பெண்ணை ஒரு உயர் காவல்துறை அதிகாரி ஊடகவியலாளர் சந்திப்பில் பேரை சொல்கிறாரு. அப்போ அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இனிமே யாராவது வந்து புகார் கொடுக்க வந்தீங்கன்னா உங்களுக்கு இதுதான் கதி அப்படிங்கிற ஒரு மறைமுகமான மிரட்டல் தான் அதில் இருக்குது. அதனால நிறைய பெண்கள் புகார் கொடுக்கவே வராமல் இருந்திருப்பாங்கங்கிற ஒரு 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 கருத்து எனக்கு இப்போவும் இருக்குது. ஏன்னா அதனோட எனாமஸ், அதனோட ஒரு பாதிப்போட தாக்கம் ரொம்ப அதிகம். ஏன்னா நானும் ஒரு மேற்கு மண்டலத்தில் தான் இருக்கேன். அதனால அது வந்து ரொம்ப ஒரு அதை மீறி ஒரு 4-5 வருஷம் ஆச்சு அந்த வழக்குக்கு நம்ம தீர்ப்பு வர்றதுக்கு. ஒரு வழக்கில் வந்து 5 மாதத்தில் நம்மளால் தீர்ப்பு கொண்டு வர முடியுது. இன்னொரு வழக்கில் வந்து 4 வருஷம் ஆகுது தீர்ப்பில். திமுக ஆட்சி, அதிமுக ஆட்சி, அந்த மாதிரியான விஷயங்கள் கம்பேரிசன் இருந்தால் கூட, ஒரு பெண்ணா நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த மாதிரியான ஆட்சிகளை தாண்டி ஒரு பாலியல் குற்றங்கள் நடக்குது அப்படின்னா அது பாலியல் வன்புணர்வாக தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. எந்த விதமான பாலியல் குற்றங்கள், பாலியல் அச்சுறுத்தல்கள் பெண்களுக்கு எதிராக நடந்தாலும் அதுக்கு வந்து கடுமையான தண்டனைகளை சட்டம் வச்சிருக்கு. ஆனா அந்த சட்டம் வந்து நிறைவேற்றப்படுதான்னு பார்த்தா நிறைவேற்றப்படுவதில்லை. இங்கே தான் நிறைவேற்றிருக்கு. அதனால தான் இந்த தீர்ப்பு வந்து ஒரு ஆறுதலும் திருப்தியும் தருதுன்னு நான் சொன்னேன். இதே போல ஒரு குறிப்பிட்ட டைம் ஃப்ரேமுக்குள்ள ஒரு வழக்கை 5 மாசத்துல ஒரு காவல்துறை அதிகாரிகள் விசாரிச்சு அதுக்கு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்க முடியும் அப்படின்னா இது எல்லா வழக்குகளுக்கும் அதே சட்டம் தானே பொருந்தும். அப்ப எல்லா வழக்குகளையும் அதே மாதிரி தீர்ப்பு வழங்க முடியும், வழங்கணும். அதை வந்து நம்ம வந்து ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு எங்கேயாவது ஊடக அழுத்தங்கள் இருக்குது, அந்த வழக்கு ஒரு பரபரப்பாக பேசப்படுது, அந்த வழக்கு வந்து ஒரு 4 சுவர்களோட எல்லைகளை தாண்டிடுது அப்படின்னா மட்டும்தான் நமக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஒரு இந்த மாதிரியான தண்டனைகள், வழக்கு விசாரணை விரைவாக நடக்குது. ஆனால் அதுவே வந்து இது நீங்கள் ஆர்கே கரெக்டாக சொன்னாங்க. நீங்கள் வந்து இந்த வழக்கில் எப்படி வந்து பொள்ளாச்சி வழக்கு வந்து ரொம்ப அது வந்து அதிமுகவுடைய மிகப்பெரிய தலையீடு இருக்குங்கிற ஒரு சூழல் தான் அன்னைக்கு எல்லாராலும் பேசப்பட்டது. போய் எதிர்கட்சிகள் நாங்கள் பல இடங்களில் போராட்டம் நடத்தக்கூடிய சூழல் அன்னைக்கு இருந்தது. அதே மாதிரி இன்னைக்கும் வந்து அன்னைக்கு காவல்துறை அதிகாரி பகிரங்கமா மிரட்டு மாதிரி இங்கேயும் காவல்துறை அதிகாரிகள் சில இடங்கள்ல அலட்சியமா பிகினிங்ல இருந்திருக்காங்க. ஸோ அப்போ வந்து ஒரு வழக்கினுடைய தன்மையை பொறுத்து நம்ம வந்து வழக்கு விசாரணை ஒரு விசாரணையை நடத்தி தீர்ப்பு சொல்றது இல்லை. அந்த வழக்கினுடைய தன்மையை தாண்டி அந்த வழக்கு எவ்வளவு தூரம், அந்த வழக்கின் மீதான ஒரு வெளி அழுத்தம், அது ஊடக அழுத்தமா இருக்கலாம், சமூக அழுத்தமாக இருக்கலாம், அரசியல் கட்சிகளின் அழுத்தமாக இருக்கலாம், அப்படி அந்த வழக்குக்கு அழுத்தம் கிடைச்சா மட்டும்தான் பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு விரைவாக விசாரணை நடக்கும், விரைவாக தீர்ப்பு வருங்கிறது ஒரு அச்சுறுத்தக்கூடிய சூழல். அந்த சூழல் இந்தியாவில் நிச்சயமா இருக்கு. தமிழ்நாடு வந்து பெண்களுக்கு அந்த சூழல் மாறணும் நான் நினைக்கிறேன். ஒன்று. ரெண்டாவது, இந்த குற்றங்கள் நடந்ததுக்கு அப்புறம் நம்ம இப்படி சத்தம் போடுறமே ஒழிய இந்த குற்றங்கள் நடக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், இந்த குற்றங்களுடைய ஆணிவேர் எங்கிருந்து வருதுன்னு நம்ம பார்க்கறது கிடையாது. இந்த குற்றங்களுடைய ஆணிவேருங்கிறது நீங்க பார்த்தீங்கன்னா பெண்களை வந்து ஒரு போக பொருளாகவும் ஒரு செக்ஷுவல் ஆப்ஜெக்டாகவும் வெறும் உடலாகவும் பார்க்க சொல்லி கொடுக்கப்படுகிற ஒரு தலைமுறையிலிருந்து அதுல வந்து அதை அப்படியே ஏற்றுக்கொள்கிற இவங்க தான் குற்றவாளிகளாக உருமாறுகிறார்கள். அப்ப அந்த ஒரு நீங்க ஒரு ஆரம்ப கட்டத்திலேயே, ஆரம்ப கல்விகள்லயே வந்து நம்ம ஜெண்டர் எஜுகேஷன் வந்து நம்ம கொண்டு வரணும். அதை வந்து ஒரு இந்தியா முழுக்கவே வந்து ஜெண்டர் எஜுகேஷன் கொண்டு வரணும். அதை பற்றி பார்லிமெண்ட்லையும் பேசியிருக்கேன். தமிழ்நாடு அரசாங்கம் அதை பல்வேறு விஷயங்களில் வந்து ஒரு புரட்சிகரமான முன்னெடுப்புகளை தமிழ்நாடு அரசாங்கம் இன்றைக்கு இருக்கிற திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் மாண்புமிகு முதலமைச்சர் தலைமையில் எடுத்திருக்காங்க. ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த திட்டங்கள் இங்கே நிறைவேற்றப்பட்டிருக்கு. அதனுடைய தொடர்ச்சியாக வந்து பள்ளிகளில், கல்வி நிலையங்களில் ஜெண்டர் எஜுகேஷன் அவங்க கொண்டு வரணுங்கிற ஒரு கோரிக்கையும் நான் வைக்கிறேன். இதுல வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற
பாதுகாப்பே இல்லை, தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவுது அப்படின்னு சொல்றதை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் வந்து எல்லா இடங்களிலும் நடக்கிறது. தமிழ்நாட்டுக்கு வெளியில ரொம்ப அதிகமா நடக்குது. அது கொஞ்சமா நடந்தாலும் அதிகமா நடந்தாலும் ஒரு பெண்ணுக்கு எதிராக குற்றம் நடந்தா கூட அது வந்து ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் இல்லை. ஆனா அதே நேரத்தில் அரசியல் காரணங்களுக்காக ஒரு ஆளுங்கட்சியை, ஒரு சிறப்பாக செயல்படுகிற ஒரு ஆட்சியை வேறு எந்த விதத்திலையுமே நம்ம டார்கெட் பண்ண முடியல. அவங்க எந்த திட்டங்களை செய்யலைன்னு சொல்ல முடியல. முதலமைச்சர் வந்து தண்ணியே ஒரு ஓடையே உடைச்சு, ஒரு வெள்ளமே வந்து சென்னை மாநகரத்தை மூழ்கடிச்சா கூட வெளியே வராம இருக்காங்கன்னு சொல்ல முடியல. இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள்ல எவ்வித குறையும் இன்னைக்கு இருக்கிற ஆட்சி மேல சொல்ல முடியாதனால இந்த மாதிரி அரசியல் ஆக்கப்படக்கூடாத பெண்களுக்கு எதிரான குற்றங்களை, அது தொடர்பான விசாரணைகளை அரசியல் ஆக்குறது வந்து ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழல். அதைத்தான் துரதிருஷ்டவசமாக அதிமுகவும் பாஜகவும் பண்றாங்க. இப்படி ஒவ்வொரு முறையும் வந்து பெண்களுக்கு எதிரான குற்றங்கள்ல நம்ம அதிலிருந்து ஏதாவது அரசியல் ஆதாயம் அடைய முடியுமா? இது அரசியல் ஆக்கக்கூடாது, நினைச்சாலுமே அது அரசியல் ஆக்கக்கூடாதுன்னு நீங்க சொல்றீங்க. எந்த கட்சி ஆட்சியில் இருக்கு அப்படின்னு பார்க்க கூடாதுன்னு சொல்றீங்க. ஆனால் ஒரு எதிர்க்கட்சியினுடைய கடமை அப்படின்ற ஒண்ணு ஒரு முக்கியமான விவகாரங்கள்ல கருத்து சொல்றது, முக்கியமான பிரச்சனைகளில் கண்டனங்களை தெரிவிப்பது, அதற்காக இயக்கங்களை நடத்துவது ஒரு அரசியல் கட்சியோட ஜனநாயக கடமை தானே. பெண்கள் பாதுகாப்பு அப்படின்ற ஒன்றை வலியுறுத்த வேண்டியதும் அதில் சமரசம் செய்து கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்கிறதும் எதிர்க்கட்சியோட வேலை. இங்கே வந்து 2 விஷயம் நடந்தது. ஒன்று, தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை, பாதுகாப்பற்ற மாநிலம்ன்ற ஒரு சித்திரத்தை திரு பழனிசாமி அவர்கள் வரைய முயன்றார். அது ஒரு அந்த பிரச்சனையை பூதாகரமாக்குனாங்க. அவரை விட ஒருபடி மேலே போகணும்னு பிஜேபியோட அப்போ மாநில தலைவராக இருந்த திரு அண்ணாமலை சட்டையெல்லாம் கலட்டி சவுக்கால்லாம் அடித்து கொண்டார். இதுக்கு எனக்கு நானே தண்டிச்சுக்கிறேன் அப்படின்லாம் சொன்னார். அதற்கு காலில் செருப்பு போட மாட்டினார். இப்போ அதுக்கு பிறகு செருப்பு போடுற அவருடைய சொந்த விஷயம். இதில் வந்து பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி ஆதாரங்களை எல்லாம் நான் வெளியிடுவேன், ஞானசேகரன் யாரோடெல்லாம் தொடர்பில் இருந்தாருலாம் சொன்னார். இப்போ எதையும் அவர் வெளியிடலை. அதிமுகவும் பிஜேபியும் அரசியல் கட்சி எதிர்க்கட்சி செய்யக்கூடிய கடமையை செஞ்சாங்க அப்படின்ற அளவில் நீங்க அதை பார்க்கலையா? இல்ல, நீங்க எதிர்க்கட்சியா இருக்கீங்களோ ஆளுங்கட்சியா இருக்கிறீங்களோ, நீங்க எந்த கட்சியா இருந்தாலும் நீங்க வந்து மக்களுடைய பிரச்சனைகளை தான் நம்ம பேசணும். அதை வந்து மக்களுடைய பிரச்சனைகளை ஒரு எதிர்க்கட்சியோ ஆளுங்கட்சியோ இல்லை கூட்டணி கட்சியோ பேசுறதுல வந்து எந்த விதமான தவறும் கிடையாது. அதை செய்யறதுக்கு தான் அரசியல் கட்சிகள் இருக்காங்க. ஆனா வந்து ஒரு குறிப்பிட்ட பிரச்சனை வர்றப்ப, அதுவும் தேர்தல் காலத்துல வேற எதையுமே பிடிக்க முடியல, இதையாவது பிடிச்ச அரசியல் பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறது இருக்குல்ல, அந்த மனநிலையை தான் நான் கேள்வி கேட்கிறேன். அதிமுக திமுக அரசியல் கட்சிகள் பேர் சொல்ல, இது வந்து நீங்க வந்து தேர்தல் நடக்கிற காலங்கள்ல இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து மிகப்பெரிய அளவுல வந்து உருவாகுது. நான் என்ன நினைக்கிறேன்னா, பெண்களுக்கான குற்றங்கள்ங்கிறது ஒரு ரொம்ப சீரியஸான விஷயம். நீங்க வந்து இப்போ ஏன் அப்ப அரசியல் கட்சிகள், எல்லா அரசியல் கட்சிகளையும் தான் சொல்றேன், இப்போ வந்து ஒரு மணி நேரத்துக்கு வந்து இத்தனை குற்றங்கள் நடக்குதுன்னு என்சிஆர்பி டேட்டா சொல்லுது. அவ்வளவு நெஞ்சு நடுங்க வைக்கிற குற்றங்கள் நடக்குது. ஆர்கே லைட்டா சொல்ல வந்தாரு, அது பீகார்ல அந்த பொண்ணுக்கு நடந்த விஷயங்களை, அந்த பொண்ணுக்கு அவங்க வந்து பிறப்புறுப்பை மியூட்டிலேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணை அவ்வளவு டார்ச்சர் பண்ணி ஒரு அரசாங்க மருத்துவமனைகள்ல பீகார்ல அந்த பொண்ணை அனுமதிக்க மறுக்கிறாங்க. அதுக்கப்புறம் 3 மணி நேரம் ஒரு அரசாங்க ஆஸ்பத்திரியில அந்த குழந்தை வெளியில நிக்குது. இந்த மாதிரியான கொடூரங்கள்லாம் வந்து நம்ம நாட்டுல நடந்துகிட்டு இருக்கு. தமிழ்நாடு அந்த அளவுக்கு மோசம் இல்லைங்கிறத நான் ஒத்துக்கிறேன். ஆனா அந்த அளவுக்கு மோசமான ஒரு சூழல் நடக்கிறப்ப உண்மையாவே உங்களுக்கு பெண்கள் மீது அக்கறை இருக்குமானால், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் மீது அக்கறை இருக்குமானால், அந்த குற்றங்கள் நடக்காம தடுக்கிறதுக்கு நீங்க சஸ்டைன் கேம்பெயின் பண்ணுங்க. அந்தந்த அரசியல் கட்சிகளுக்குள்ளேயும் பிரச்சனைகள் இருக்கு. இப்ப நீங்க பாஜகவை பத்தி சொன்னீங்க. ஒரு பாஜகல 10 பேர் குற்றவாளியா இருக்காங்க, பெண்களுக்கு எதிரான குற்றங்களை செய்றாங்க. பாஜக கட்சி பெண்களுக்கு எதிரான குற்றங்களை செய்யுது நான் சொல்ல, அது ஒரு சமூக பிரச்சனையா இருக்கு. அது அரசியல் அந்த இடத்துல ஆளுங்கட்சி ஃபெயிலியர் ஆகிறப்ப தான் அது அரசியல் பிரச்சனையா வந்து உருமாறுது. ஆனா நீங்க நியூஸ் பேப்பரை திறந்தீங்கன்னா, இந்த ஒரு வருஷத்துல நீங்க திறந்து பாருங்க குணா, நீங்க ஏதோ ஒரு இடத்துல மதுரையில நீங்க ஏன் அவங்களுடைய ராகவன் ஒருத்தர் அவங்க கட்சியில ஒரு அண்ணாமலை அவர்களை பத்தி சொன்னீங்க, ராகவனுக்கு எதிராக ஒரு பெரிய கமிட்டி போட்டு விசாரணை நடக்குதுன்னு அண்ணாமலை சொன்னாரு. அந்த கமிட்டி என்னாச்சு? அந்த விசாரணை அறிக்கை என்னாச்சு? ஒன்னும் ஆகல இல்ல. சோ அப்ப பாஜகவுக்கு உள்ளே வந்து எத்தனை பல அந்த இன்னொருத்தர் அந்த விழுப்புரம் பக்கத்துல
கலிவர்தனா ஒருத்தர் அவங்களுடைய மகளிர் அணி சேர்ந்தவங்களே கடுமையான குற்றச்சாட்டுகள் அவங்க மீது வைக்கிறாங்க. அப்ப பாரதிய ஜனதா கட்சிக்குள்ளேயே வந்து பாரதிய ஜனதா கட்சியில் வேலை செய்கிற பெண்களுக்கு இவ்வளவு ரீதியான பாலியல் பிரச்சனைகளை அவர்கள் உருவாக்குறாங்க. அப்ப அவங்க மேல என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க அவங்க? சோ அப்ப எந்த கட்சி இருந்தாலும் யார் செஞ்சாலும் அது வந்து ஒரு ஆண், ஒரு குற்றவாளி, ஒரு பெர்வர்ட், ஒரு பெண்ணுக்கு எதிராக செய்யப்படுகிற ஒரு ஒரு குற்றவியல் நடவடிக்கை, ஒரு பாலியல் வன்புணர்வு அல்லது பாலியல் வன்கொடுமை. அதை அப்படித்தான் பார்க்கணும். நீங்க வந்து தேர்தல் வருதுங்கிறதுக்காக ஒரு வழக்கை எடுக்கிறதும், தேர்தல் வருங்கிறதுக்காக ஒரு ஆளுங்கட்சியை நெருக்கிறதுக்காக அதை செய்யறதையும் நம்ம செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நான். அது வந்து பெண்களுக்கு அதாவது அது வந்து பிரச்சனையுடைய தீவிரத்தை குறைக்குது. இப்ப நம்மலாம் வந்து ஒரு கடுமையான ஒரு போராட்டத்தை தான் நம்ம நடத்த வேண்டி இருக்கு. ஒவ்வொரு முறையும் பிஜேபியோட புரட்சி கவிதாஸ் வணக்கம். வணக்கம். அதாவது ஒரு வாயை மூடலாம், ஊர்வாயை மூட முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, இந்த பொள்ளாச்சி வழக்கில் நாங்கள் தீர்ப்பு கொடுத்து விட்டோம் அல்லது தீர்ப்பு பெற்று விட்டோம், தீர்ப்பு கிடைத்து விட்டது, அது மாதிரி அண்ணா பல்கலைக்கழக வளாக வன்கொடுமை வழக்கில் தீர்ப்பு கிடைத்து விட்டது, நியாயம் கிடைத்து விட்டது, நீதி பிழைத்து விட்டது அப்படின்னு தம்பட்டம் அடிக்கிறதுல, சுய தம்பட்டம் அடிக்கிறதுல மிகப்பெரிய ஒரு மோசமான அரசியல் இருக்கிறதாக நான் பதிவு செய்கிறேன். சட்டம் தன்னுடைய கடமையை செய்திருக்கிறது. எங்கள் ஆட்சியில் சட்டம் தன்னுடைய கடமையை செய்யும், நீதி நிலைநிறுத்தப்படும், வளையாத செங்கோல் எங்கோல் அப்படின்னு சொல்லலாம். அதை தாண்டி திமுக ஆட்சியில் நீதி கிடைச்சிரும், திமுக ஆட்சியில் பாதுகாப்பு கிடைச்சிரும், அதிமுக ஆட்சியில நீதி புரட்சி கவிதாஸ் சட்டமன்றத்துல இந்த பிரச்சனை வரும்போது நீங்க சொன்ன அதே வரிகளை தான் முதலமைச்சர் சொன்னார். எங்க ஆட்சியில நீதி கிடைக்க செய்வோம், இந்த அநீதிக்கு துணை போக மாட்டோம், குற்றவாளி யாராக இருந்தாலும் தண்டனை பெற்று தருவோம், இதுல வந்து சமரசத்துக்கு இடமே இல்லைன்னு முதலமைச்சர் சொன்னார். தீர்ப்பை இப்ப இருங்க, இந்த பிரச்சனையை முன்வைச்சு வீதிகள் அண்ணா பல்கலைக்கழக வாசல்ல இருந்து பிஜேபியில இருந்து ஏடிஎம்கேல இருந்து தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை எதிர்கட்சிகளும் ஒரு நிமிஷம் நெறியாளர் அவர்களே, ஐயா ஒரு நிமிஷம், நீங்க எதிர்கட்சிகள் ஆளுங்கட்சியை நோக்கி குற்றம் சாட்டுகிற போது இந்த மாதிரி தீர்ப்பு வந்த பிறகு ஆளுங்கட்சி இதுல வந்து கருத்து சொல்லாதா? எங்க 5 வருஷத்துல 5 மாசத்துல வழக்கு நடத்தி நாங்க தீர்ப்பு வாங்கி கொடுத்திருக்கோம், நாங்க எந்த வகையிலும் சமரசம் செய்யலன்னு ஒரு முதலமைச்சர் சொல்ல மாட்டாரா? அவருக்கு எதிராக நீங்க விமர்சனம் பண்ணுவீங்க, தீர்ப்பு வரும்போது அவர் கருத்து சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவீங்களா? சார், இந்த வழக்கு சரியாக புலன் விசாரணை செய்யப்படவில்லை, இந்த வழக்குல குற்றம் சரிவர நிரூபிக்கப்படவில்லை, குற்றவாளி விடுதலை செய்யப்படுகிறார்னு சொல்லி இருந்தா நீங்க வந்து யார சொல்லுவீங்க? நீங்க ஒரு முறைக்கு போலீஸ சொல்லுவீங்களா, முதலமைச்சரை சொல்லுவீங்களா? ஒரு முறைக்கு 2 முறை இது சொல்லி முடிச்சிருங்க. ஒரு முறைக்கு 2 முறை அண்ணா எங்களுடைய முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் சாட்டையால் தன்னை அடித்துக் கொண்டார் அப்படிங்கிறத நீங்க கேலி பொருளா பேசுனீங்க. நீங்க தமிழ்நாட்டுடைய மனசாட்சி தெரியுமா? இந்தியாவே கேலி செஞ்சது. சொந்த சகோதரன் ஏங்க, தயவு செய்து நீங்க நான் கேலி பண்ணல, நீங்க அன்னைக்கு மீம் மெட்டீரியல் அது இன்னைக்கு வரைக்கும் வாட்ஸ்அப்ல மீம் மெட்டீரியலா தான் இருக்கு. ஏங்க, நான் ஸ்பெசிபிக்கான கேள்வி கேக்குறேன். புரட்சி கவிதாசன் தன்னைத்தானே அண்ணாமலை ஒரு எதிர்க்கட்சி தலைவராக சார் கருத்து சொல்றதுக்கு உரிமை இருக்கு. அவர் வந்து என்ன சொன்னாரு? திமுகவோட புள்ளிகளுக்கு இதுல சம்பந்தம் இருக்கு, அவர்களை காப்பாற்ற முயற்சி நடக்கிறது, நான் அத்தனை ஆதாரத்தை வெளியிடுறேன், ஞானசேகரனுடைய வெளியிடுறேன், சிடிஆர் வெளியிடுறேன்னு சொன்னார். கொடுத்தாரா? பொதுவெளியில வச்சாரா? அப்ப நீங்க என்ன எஸ்ஐடிக்கு கொடுத்தாரா? புலன் விசாரணை அதிகாரிகள்ட்ட போலீஸ்காரன்ட்ட கொடுத்தாங்களா? சார் குணா சார் நிப்ப சார் குணா சார் நிறுத்துங்க சார். எஸ்ஐடி போட்டீங்கல்ல, எஸ்ஐடி என்ன பண்ணணும்? அதுல வானளாவிய அதிகாரம் படைச்சது. புலன் விசாரணை அண்ணாமலைன்னு ஒருத்தர், ஒரு பொறுப்புள்ள எதிர்கட்சி தலைவர், ஒரு ஐபிஎஸ் அதிகாரி, என்கிட்ட டீடைல் இருக்கு, என்கிட்ட ஆதாரம் இருக்குன்னு பதிவு செய்யறாரு. அவரை சம்மன் பண்ணி விசாரிச்சீங்களா? குடுங்கன்னு கேட்டீங்களா? உங்களுக்கு பொறுப்பு இல்லையா? சம்மன் பண்ணி அவர் வர மறுத்தாரா? சிடிஆர் அவங்கள்ட்ட இருக்கு சார். நீங்க திரும்ப ஞானசேகரன் சிடிஆர் உங்களுக்கு முன்னாடி அவங்கள்ட்ட இருக்கு, திரும்ப ஞானசேகரன் போன் அவங்கள்ட்ட இருக்கு. இங்க பாருங்க, ஏர்டெல் கம்பெனிக்காரங்க அவங்களுடைய ஆதாரத்தை வாங்கி இருக்காங்க. நீங்க யார் வேண்டுமானாலும் போய் என்கிட்ட ஆதாரம் இருக்கு, இந்த அரெஸ்ட் பண்ணுங்கன்னு நீங்க சொல்லணும், இவரை பத்தி விசாரிங்கன்னு சொல்லணும். பிரஸ் மீட்ல சொல்ல என்ன பேச விடுங்க சார், என்ன பேச விடுங்க. போய் சொல்ல தெரிஞ்சதா? நீங்க சொல்லாம போறீங்க இல்லங்க சார். இங்க பாருங்க, நான் அப்புறம் தீர்ப்புக்குள்ள போவேன். ஏன்னா அடிக்கடி நீங்க ஒரு வார்த்தையை சொல்லிட்டு இருக்கீங்க, கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் வரும் அப்படின்னு.
இன்னைக்கு அரசு வழக்கறிஞரே அந்த வார்த்தையை சொல்லியிருக்காங்க. ஏன்னா மிரட்டுறீங்களா? தீர்ப்புகள் விமர்சனத்திற்கு உள்ளாகணும் அப்படிங்கிறது இந்திய அரசியலமைப்பு சாசனம் உறுதி செய்திருக்கிற உரிமை. அதனால தான் மேல்முறையீடே இருக்கு, அதனால தான் சீராய்வு இருக்கு, அதனால தான் கியூரேட்டிவ் பெட்டிஷன் இருக்கு, அதனால தான் ரிவிஷன் இருக்கு, ரிவ்யூ இருக்கு. இதெல்லாம் நான் புரிஞ்சுக்கிட்டு தான் பேசுறேன். நான் ஒரு அட்வொகேட்டா தாங்க சொல்றேன். அப்பாற்பட்டது இல்ல. அடுத்த திருத்தமா சொல்றேங்க. உச்சநீதிமன்ற தீர்ப்பு இல்ல சார், எந்த தீர்ப்பு நான் சொல்றேன் சார், தீர்ப்புக்கு நோக்கம் இந்த தான் தீர்ப்பு கற்பிக்க முடியாது. இல்லங்க, தீர்ப்புக்கு நோக்கம் கற்பிச்சா இப்ப நான் கேக்குறேன் சார், குணா நீங்க பேசுறீங்க, நீங்க பதிலே சொல்ல மாட்டீங்க. அண்ணாமலை எதுக்கு சவுக்குல அடிச்சுக்கிட்டாரு? அண்ணாமலை சொன்ன ஆதாரத்தை கொடுத்தாரா? நான் சார் நான் சொல்றேன் கேளுங்க சார். சார் நான் சொல்றேன் கேளுங்க சார், இல்லனா ஆஃப் பண்ணிருங்க சார். ப்ளீஸ் சொல்லுங்க சார். ஏங்க எஃப்ஐஆர் லீக்கேஜ் ஆனதுன்னு மாண்புமிகு எடப்பாடியார் போராடினாரு, அண்ணாமலை போராடினாரு. லீக்கேஜுக்கு என்ன தண்டனை கொடுத்திருக்கீங்க சொல்லுங்க? நீதிமன்றம் வந்து பெரிய உயர்ந்த தரமான உச்சபட்ச தீர்ப்பு கொடுத்துருச்சுன்னு ஆகா ஓகன்னு சொல்றீங்களா? இந்த எஃப்ஐஆர் லீக்கேஜ் ஆனது அந்த பொண்ணுடைய அந்தரங்கமான விஷயங்கள் வெளியிடப்பட்டதுக்கு என்ன தண்டனை கொடுத்திருக்கீங்க சொல்லுங்க? தீர்ப்புல என்ன சொல்லப்பட்டிருக்கு சொல்லுங்க சார், சொல்லுங்க சார், பதில் சொல்லுங்க சார். ஆம்பிட்லயே வராது சார். 90,000 ரூபாய் நீதிமன்றமே கடும் கண்டனத்தை தெரிவிச்சிருச்சு. நீதிமான்கள் ஏற்கனவே கடும் கண்டனத்தை தெரிவிச்சாங்க. அந்த பெண்ணுக்கு காம்பன்சேஷன் தரணும்னாங்க, அரசாங்கமும் கொடுத்துருச்சு. கேள்வி வந்து குற்றவாளி ஒருவரா, குற்றவாளிக்கு மேல வேற சார் இருக்காங்கன்னு சொன்னீங்க. யார் அந்த சார் நீங்க இப்ப சொல்லுங்க. உங்கள்ட்ட ஆதாரம் இருக்குன்னு சொன்னார்ல சார். நான் சொல்றேன் சார், காப்பாற்ற முயற்சி நடக்குது. தமிழ்நாட்டுல பெண்களுக்கு ஆபத்து, பெண்களுக்கு வந்து பாதுகாப்பே இல்ல அப்படின்னு நடுரோட்ல நின்னு சவுக்குல அடிச்சிட்டீங்க சார். அது நியாயமா? தமிழ்நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையா? நீங்க தலையிடாதீங்க சார். நான் சொல்றேன் யார் அந்த சார், நான் சொல்றேன் சார். கோடிக்கணக்கான போஸ்டர்ல அதிமுக ஒட்டிக்கிட்டு இருக்கு, யார் அந்த சார்னு. கோர்ட் வந்து இதுல எந்த சாருமே இல்லைன்னு பதில் சொல்லியிருக்கா? ஏன் அரசு வழக்கறிஞர் சொல்றாங்க? நம்ம அக்னீஸ்வரன் சொன்னது மாதிரி நெல்ல ரைஸ் மில்ல போட்டியனா அரிசி தான் வரும், எந்த சர்டிபிகேட் அசல போட்டீங்களோ அதுதான் ஜெராக்ஸ் வரும். அதனால நீங்க குற்றம் சாட்டினதே ஞானசேகரனுக்கு எதிரா, சாட்சியம் தயார் பண்ணது ஞானசேகரனுக்கு எதிரா, ஆவணங்கள் தயாரித்தது ஞானசேகரனுக்கு எதிரா. நீங்க அரசியல் சார், நீங்க நீதிமன்றம் நியமிச்ச 25 சாட்சிகள் தான் விசாரிச்சிருக்கீங்க. நீங்க 75 ஆவணங்கள் தான் குறியீடு செஞ்சிருக்கீங்க. நீதிமன்றத்தின் தீர்ப்புல அவரை தவிர இதுல வேற யாரும் சம்பந்தப்படவில்லை. அவருடைய போன் அந்த நேரத்தில் ஏரோப்ளேன் மோட்ல போடப்பட்டிருந்தது. தீர்ப்பை கொடுங்க. அவர் சார் என்று சொல்றது தீர்ப்பை கொடுங்க சார். தீர்ப்புல இருக்கு அந்த சார் என்று சொல்றது சார் இல்ல சார். இங்க படிங்க மாணவியை ஏமாத்தி வேற சார் இல்ல, மிரட்டுவதற்காக தீர்ப்பை கொடுங்க சார். தீர்ப்பை கொடுங்க சார். சார் பாயிண்ட்க்கு வாங்க. பிஜேபி இந்த விஷயத்தை உதாகரமான வாக்கி அரசியலாக்க பார்த்தது. தீர்ப்பை காமிங்க, டிராமடைஸ் பண்ணீங்க. அண்ணாமலை சாட்டையை விட ஸ்கோர் பண்ணல. அந்த தீர்ப்பை காமிங்க சார். அந்த தீர்ப்பை காமிங்க சார். எங்க ஆதாரம் சார்? அந்த தீர்ப்பை காமிங்க, தீர்ப்பை காமிங்க சார். எந்த சார் இடம்பெறவில்லை, அது ஒரு நாடகம். காமிங்க, இருக்குன்னா காமிங்க, காமிங்க சார். ஒரு நிமிஷம் காமிங்க சார். தமிழன் பிரசன்னா வச்சிருக்காரு, அவரே படிக்க பேசாதீங்க. இல்ல இல்ல நான் சொல்லி முடிச்சறேன். என்னுடைய டயத்தை எனக்கு கொடுங்க. அவர் சொன்ன விமர்சனத்துக்குலாம் நீங்களே பதில் சொல்லுங்க. இல்ல இல்ல நான் சொல்லி முடிச்சறேங்க. ரெண்டு பாயிண்ட் சொல்றாங்க. அதாவது அக்னீஸ்வரன் சொன்னதும் சரி, அவர் சொல்றதும், இந்த வழக்கை வந்து இவர் மட்டும்தான் குற்றவாளின்னு சொல்லி தீர்மானித்து விட்டு வழக்கு நடத்தினாங்க. அதற்கான ஆவணங்களை நீதிமன்றத்தில் சமர்ப்பிச்சாங்க. நீதிமன்றம் ஆமா அவர் குற்றவாளி அப்படின்னு சொல்லியிருக்கு. இவங்க இன்னும் விரிச்சு அதை விசாரிச்சிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பேர் சிக்கியிருப்பாங்க. இதுதான் இவங்க சொல்ல வர்ற பாயிண்ட். முதல்ல இந்த வழக்கினுடைய தன்மை, இந்த வழக்கு நடந்த வீதம், இது எல்லாத்தையும் ஒரு ஒப்பீட்டு பார்வையில் நான் பார்க்க விரும்புகிறேன். நீங்கள் பொள்ளாச்சி பாலியல் வழக்கு அதிமுக ஆட்சி காலத்தில் நடைபெற்ற அந்த வழக்கையும், திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இப்படி ஒரு துர்சம்பவம் நடந்தபோது நடைபெற்ற காவல்துறை விசாரணையும் இதையும் நான் ஒப்பீட்டளவில் மக்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அக்னீஸ்வரன் சொன்னார், இந்த வழக்கில் வந்து இப்படி இருக்குது, அந்த வழக்கில் அப்படி இருக்குது, நாங்கள் தான் வழக்கு தொடரணும் அப்படின்னு. நீங்கள் உங்களுடைய வழக்கினுடைய தன்மை என்ன? நீங்கள் வரலட்சுமி போட்ட வழக்கினுடைய தன்மை வந்து சிபிஐ கேட்டீங்க. எங்களுக்கு அரசின் மீது நம்பிக்கை இல்லை, சிபிஐ வேணும்னு கேட்டீங்க.
உயர்நீதிமன்றம் உங்களுக்கு சிபிஐ கொடுக்கலையே சார். சிபிஐ கொடுத்திருந்தா தான் அதிமுகவினுடைய வெற்றியா இருக்கும். அந்த தீர்ப்புல சொல்றாங்க தமிழ்நாடு அரசின் மீது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது, நாங்க ஒரு ஸ்பெஷல் டீமை ஃபார்ம் பண்றோம், அதுவும் குறிப்பாக ஒரு பெண்ணுக்கு எதிராக நடைபெற்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் 3 பெண் அதிகாரிகள் நியமிக்கிறோம், நாங்க நேரடியாக கண்காணிக்கிறோம்னு அரசின் மீது இன்னைக்கு அவங்க அரசினுடைய தமிழ்நாடு அரசினுடைய காவல்துறை அதிகாரிகள் தான் இந்த வழக்கை விசாரிச்சிருக்காங்க, நீதிமன்றம் கண்காணித்து இருக்கிறது. இதுல குறிப்பா அரசியல் ஆதாயம் தேடிய 2 நபர்கள் யாருன்னா, ஒன்னு எடப்பாடி பழனிசாமி, இன்னொன்னு நம்முடைய முன்னாள் தலைவர், அவர் பேர் மறந்து போச்சு, அண்ணாமலை. அவர் கோச்சுக்குவார், மறந்து போச்சு, RSS அவ்வளவுதானே. அதுல அவர் சொன்னாரு நீங்க தீர்ப்பை படிச்சு காட்டுங்க, தீர்ப்பை படிச்சு காட்டுங்கிற. தீர்ப்புக்கு முன்னாடி பாஜகவும் பாமகவும் இந்த வழக்கு குறித்து நாங்கள் போராட்டம் நடத்த போறோம் அப்படின்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றத்துக்கு போனாங்க. அப்ப நீதிபதி வேல்முருகன் ஒரு கமெண்ட் ஓப்பன் கோர்ட்ல சொன்னார், ஐயா இந்த வழக்கை நீதிமன்றம் கண்காணிக்குது, காவல்துறை விசாரிக்குது, விசாரித்துக்கிட்டு இருக்கிறப்பயே நீங்க பாதுகாப்புனா உங்க வீட்டில் எத்தனை பேர் மனைவி மக்களுக்கு பாதுகாப்பு நீங்க கொடுக்குறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை அதிமுகவுக்கும் பாமக பாஜக 3 பேருக்கு வச்சது. இப்ப நான் கம் டு த பாயிண்ட். இந்த நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புல நம்ம புரட்சி கவிதாசன் கேட்கிறாரு, யார் அந்த சாருக்கு தீர்ப்புல எங்க சாட்டிருக்கு எங்க காட்டிருக்குன்னாரு. நாங்க 178 பக்க தீர்ப்பை எடுத்துட்டு வந்திருக்கேன், அது அக்னீஸ்வரனுக்கும் சொல்றேன், உங்களுக்கு ஆங்கிலம் புரியும் நம்புறேன், மக்களுக்கும் புரியுற மாதிரி சொல்லணும்னு நினைக்கிறேன். பக்கம் 178ல தீர்ப்பினுடைய 25.7வது பக்கத்துல யார் அந்த சாருன்னு கேட்ட எடப்பாடிக்கு இந்த தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறமும் தீர்ப்பை படிக்காம உளறுன பழனிசாமிக்கு புரிய வைக்கிறதுக்காக இதை படிக்கிறேன். Hence, according to the available oral evidence of the victim, எங்கள் தரப்பில் இருக்கக்கூடிய அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணினுடைய வாய்மொழி உறுதிமொழி, அந்த வாய்மொழி சாட்சியத்தின் அடிப்படையில் மற்றும் the scientific evidence available, அறிவியல் பூர்வமான சாட்சிகளின் அடிப்படையில் it is proved on the side of prosecution, விசாரணை தரப்பினால் நிர்ணயிக்கப்பட்டது, the word sir used by the accused is in order to make the victim child to behave him as the university staff. சாருங்கிற வார்த்தையை குற்றவாளி பயன்படுத்தியது தன்னை ஒரு பல்கலைக்கழக ஊழியராக காட்டிக்கொண்டு and to threaten her submit herself for his lust and nothing else, தன்னுடைய இச்சைக்காக பயன்படுத்துவதற்கு பயன்படுத்தப்பட்ட வார்த்தை தானே தவிர வேறொன்றும் இல்லை. Accordingly this court come to the conclusion, இந்த மேற்படி அறிவியல் மற்றும் சாட்சியங்களின் அடிப்படையில் இந்த நீதிமன்றம் வருகிற முடிவு என்னவென்றால், no other person except the accused, இந்த குற்றம் சாட்டப்பட்ட நபரை தவிர வேறு யாரும் according to the evidence available before this court either directly or indirectly involved in this occurrence அப்படின்னு நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லியிருக்கு சார். எடப்பாடிக்கு படிக்க தெரியலன்னா இது ஒரு காப்பி எடுத்து அனுப்புறோம், புரட்சி கவிதாசனுக்கு வேணும்னா நாங்க வாட்ஸ்அப்ல அனுப்புறோம். ஒரு நிமிஷம் நான் முடிச்சறேன். இந்த வழக்க பத்தி இவ்வளவு வைகிலிய வக்கன பேசுறீங்க, நீங்க முடிச்சறேன் சார். நீங்க பேசுறப்ப அமைதியா கேட்டல, நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. பிரிட்ஜ் பூஷன் ஒருத்தர் சார் 6 நாளைக்கு முன்னாடி உயர்நீதிமன்றத்துல ஒரு தீர்ப்பு ஒன்று வந்துச்சு. அந்த தீர்ப்பு பிரிஜ்பூஷன் ரொம்ப நல்லவர், அவர் கையை பிடிச்சி இழுக்கல காலை பிடிச்சி இழுக்கலன்னு தான் வாங்கின பதக்கத்தை எல்லாம் கொண்டு போய் கங்காவிலையும் காவேரியிலையும் தூக்கி போட்டுச்சாங்கல்ல எங்கள் தமிழ் இந்திய நாட்டினுடைய வீராங்கனைகள். அந்த வீராங்கனைகளுக்கு நியாயத்தை பாஜக அரசு ஏற்படுத்தி கொடுச்சுதா? அவங்க அப்பாவை கூப்பிட்டு மிரட்டி நீ கையெழுத்து போடலன்னா உயிரோட இருக்க மாட்டேன்னு சொல்லி அந்த தீர்ப்பை விலைக்கு வாங்கினது நீங்க. எங்களுடைய ஆட்சியில எங்க முதலமைச்சர், நான் திரும்பவும் சொல்றேன், நீங்க யார்கிட்ட வேணாலும் பாரபட்சம் காட்டிடலாம், ஆனால் எங்கள் முதலமைச்சர் அப்படி அல்ல. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்பவர் சீர்தைது சமன் தூக்குகிற ஒரு கோலை எடுத்தால் யார் தவறு செய்தாலும், இங்க ஒரு எம்எல்ஏ பேரை குறிப்பிட்டாங்க, எங்க எம்எல்ஏவினுடைய குடும்பத்துல தவறு செஞ்சிருந்தாலும் அவர் தண்டிக்கப்படுவார் என்பதற்கு உதாரணம் தான் 120 நாள் அவங்க சிறைச்சாலையில் இருந்தாங்க, வழக்கு நடந்துகிட்டு இருக்கு. இது எல்லாத்தையும் விட்டுருவோம் சார். இந்த பொள்ளாச்சி வழக்கு அதிமுகவினருக்கு எனக்கு கேட்குறாங்க, ஆனால் ஆர்கே அண்ணனுக்கு ஒரு ரெபட்டல் மட்டும் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். எப்படி தென் கமிஷனர் எப்படி அந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கலாம் அப்படின்னார். அவர் ரொம்ப தெளிவாக தான் சொன்னார். முதற்கட்ட விசாரணை போய்கிட்டு இருக்கு, தற்போது நடைபெறுகிற விசாரணை வரை ஞானசேகரன் என்கிற ஒரு குற்றவாளியை மட்டும்தான் கண்டெடுத்திருக்கிறோம். தற்போது வரை அவர் குற்றவாளியாக அடையாளம் காட்டப்பட்டிருக்கிறார். மேற்கொண்டு விசாரணை வருகிற போது தெரியும் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்றார்.
ஒரு சிச்சுவேஷன் ப்ரிவைல் அப்படிதானே சொன்னாரு. அவர் அதான் ஹைகோர்ட்னுடைய அந்த தீர்ப்புலயே நான் முடிச்சேன் இருக்கு, தீர்ப்புலயும் இருக்கு. நான் முடிச்சேன். அண்ணனுக்கு ஹைகோர்ட்டுக்கு மேல ஒரு சுப்ரீம் கோர்ட்டுக்கும் போச்சு. சுப்ரீம் கோர்ட்லயும் அந்த போர்ஷன் ஆஃப் தி ஆர்டருக்கு ஸ்டே கொடுத்ததையும் அண்ணனுக்கு நான் கமெண்ட்ஸ் மட்டும் ரிமூவ் பண்ணிருக்காங்க. ஆமாண்ணே, எதுக்காக கமெண்ட்ஸ் பண்ணாங்கன்னா இவர் ஏன் பேசினாருங்கிறதுக்கு தான் கமெண்ட்ஸ் பண்ணாங்க. மரியாதைக்குரிய அருண் ஐபிஎஸ் காவல்துறை ஆணையர் அவர்கள் பேசின அந்த அவர் குறித்தான கமெண்ட்டுக்கு சுப்ரீம் கோர்ட் ஸ்டே கொடுத்துருச்சு. ஸ்டே கொடுத்துச்சு அப்படின்னா ஆக்ஷன் எடுங்க என்று சொன்ன பரிந்துரைக்கு சுப்ரீம் கோர்ட்டுடைய விலக்கு கிடையாது. அதுக்குமே எக்ஸ்பிளனேஷன் என்ன சப்சிக்வெண்ட் ஹியரிங்ல என்ன வந்துச்சுன்னா, எல்லாரும் கேட்டது எஃப்ஐஆர் லீக். எஃப்ஐஆர் லீக்குக்கு அண்ணன் வந்து ரொம்ப குதிச்சார். புரட்சி கவிதாஸ் அண்ணன் தான் சொல்லணும் எஃப்ஐஆர் எப்படி லீக் ஆச்சு அப்படின்னு. ஏன்னா அங்க நேஷனல் சென்டர் ஃபார் இன்ஃபர்மேஷன் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க, இது எங்கள் தவறு. நேஷனல் சென்டர் ஃபார் இன்ஃபர்மேஷன் யாருடைய கண்ட்ரோல்ல சார் வருது? பாஜகவினுடைய ஆட்சியான ஒன்றிய அரசின் கீழ் கண்ட்ரோல்ல வருது. நீங்க பிஎன்எஸ்க்கு ஐபிஎஸ்க்கு மாத்தாம டெக்னிக்கல் தீர்ப்புல சொல்லிருக்கா எஃப்ஐஆர் லீக் பண்ணது பிஜேபி அரசாங்கம். பிஜேபி அரசாங்கம் அந்த அரசாங்கத்தை தீர்ப்புல சொல்லிருக்கா சார். சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு நீங்க படிச்சீங்களா இல்லையா சார்? சுப்ரீம் கோர்ட் இன்ட்ரிம் ஆர்டர் படிச்சீங்களா இல்லையா? அந்த ஆர்டரை நான் படிச்சு காட்டுறேன். இல்ல சார், அந்த ஆர்டர் என்கிட்ட இருக்கு. அந்த ஆர்டரையும் பேசுவோம். வாங்க தனியா பேசுவோங்க. உங்க புத்தகத்தை நான் சொல்றேன். டெக்னிக்கல் கிளிச்னு அக்செப்ட் பண்ணது நான் கேக்குறது சார். ஒரு நிமிஷம். டெக்னிக்கல் கிளிச் அவர் பிரசன்னா படிச்சது சென்ட்ரல் கவர்மெண்ட் எஃப்ஐஆர் லீக்குக்கு நாங்க தான் காரணம்னு வந்து அஃபிடவிட் போட்டது சென்ட்ரல் கவர்மெண்டின் கீழ் இருக்கிற ஒன்றிய அரசு மோடி சர்க்காரின் கீழ் இருக்கிற நேஷனல் இன்ஃபர்மேஷன் சென்டர். அவங்க தான் நாங்க எங்கள்கிட்ட இருக்க டெக்னிக்கல் கிளிச்சால தான் லீக் ஆச்சுன்னு ஒத்துக்கிட்டு சுப்ரீம் கோர்ட்ல அஃபிடவிட் போட்டிருக்காங்க சார். ஒரு நிமிஷம் புரட்சி கவிதாஸ் சார். அதாவது நான் சொல்றது, அவர் பிரசன்னா வந்து தீர்ப்பை வந்து வாசிக்கிறாரு, அவருக்கு சாதகமா வாசிக்கிறாரு. நான் சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்கங்க. நீதிமன்றத்தின் முன்பாக இல்ல சார், நீதிமன்றத்தின் முன்பாக முன்வைக்கப்பட்ட ஆவணங்கள் அடிப்படையில், சாட்சியத்தின் அடிப்படையில் அப்படிதான் சொல்றாங்க. ஆவணங்களை தான் நீங்க வைக்கலையே, சாட்சியத்தை தான் நீங்க வைக்கலையே, சாட்சியத்தை தான் நீங்க தேடலையே, சாட்சியத்தை தான் நீங்க கோர்ட்ல போடலையே. அப்ப இந்த நீதியை எப்படி நாங்க ஏற்றுக்கொள்ள முடியும் சொல்லுங்க? இல்ல வேற ஏதாவது பொது வெளியில ஞானசேகரன் புரட்சி கவிதாசன் சார் இப்ப வெளியிட முடியாது சார். புரட்சி கவிதாசன் சார் உங்கள் அக்கறையை நான் பாராட்டுகிறேன். உங்கள்கிட்ட ஏதாவது ஆவணம் இருந்தா தயவு செஞ்சு இப்போது கூட அப்பீல்ல நீங்க ஃபைல் பண்ணலாம். ஒண்ணு. ரெண்டாவது, இந்த ஆர்வத்தையும் இந்த அக்கறையும் ஆசிபா கேஸ்ல ஏன் நீங்க காட்டல, பில்கிஸ் பானு கேஸ்ல ஏன் காட்டல, லோயா நீதிபதி மரணம் வந்து அமித்ஷாவை நேரடியா குற்றம் சாட்டினாங்களே அந்த வழக்குல ஏன் காட்டல? என்னுடைய தாழ்மையான கேள்வி. நீங்க பேசுறப்ப நான் அமைதியா பேசணும்ல, நான் கேக்குற கேள்விக்கு நீங்க பதில் சொல்லணும்ல. ஆசிபாங்கிற ஒரு சின்ன பிள்ளைய கோவிலின் கருவறைக்குள்ளார வச்சு கற்பழித்த பாஜகவின் சங்கிகளுக்கான தீர்ப்பு என்ன வந்துச்சு சார்? பாஜக அரசு என்ன செஞ்சுச்சு சார்? பில்கிஸ் பானுவை கற்பழிச்சு மாமா மச்சான்னு சொன்ன அந்த ஆர்எஸ்எஸ் சங்கிகள் முன்கூட்டியே விடுதலை செய்தது பாஜக அரசு. அவங்களுக்கு மால மரியாதை போட்டு ஊர்வலமா நடந்து கொண்டது பாஜக அரசு. உச்ச நீதிமன்றம் கேட்டுச்சு, வெக்கமா இல்லையான்னு குஜராத் அரசாங்கத்தை பார்த்து கேட்டுச்சு சார். எங்கள் அரசாங்கம் அப்படி இல்ல, யார் தவறு செய்தாலும் அந்த தண்டனையை கொடுத்து அவர்களை நீதிமன்றத்துக்கு இந்த நீதிமன்றத்தில் எந்த கருணையும் எந்த சலுகையும் குற்றவாளிக்கு காட்டக்கூடாதுன்னு தீர்ப்புல சொல்லியிருக்காங்கல்ல, அது எதனால் சொல்லப்பட்டது? முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஜனவரி மாசம் 10ஆம் தேதி 2 சிறப்பு சட்ட தீர்மானங்களை மசோதாக்களை தமிழ்நாட்டில் தாக்கல் செஞ்சார். இப்படிப்பட்ட பாலியல் குற்றச்சாட்டு, பெண்களுக்கு எதிரான குற்றச்சாட்டு நடைபெறுகிற போது குற்றவாளிக்கு எந்த சலுகையும் தரக்கூடாதுன்னு சட்ட திருத்தம் கொண்டு வந்ததன் அடிப்படையில் இன்றைக்கு குற்றவாளிக்கு 30 ஆண்டு காலம் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. நான் திரும்பவும் சொல்றேன், டிஜிபி வந்து பாடம் எடுத்தாரு, கமிஷனர் வந்து எடுத்தார், எல்லாத்துக்குமான மெட்டீரியல் எவிடன்ஸ் இருக்கு. நான் பொள்ளாச்சி கேஸ்ல அன்னைக்கு இருந்த தென் எஸ்பி பாண்டியராஜன் ஒருத்தர் நான் நினைவுபடுத்த விரும்புறேன். பாண்டியராஜன் அடிச்சு சத்தியம் பண்ணார், இந்த வழக்கில் 4 பேர் தான் குற்றவாளிகள், வேற யாரும் இல்ல, நாங்க தீர விசாரிச்சிட்டோம், 100% விசாரிச்சிட்டோம்னு அதிமுக ஆட்சி காலத்தில் பேசினது வரலாறு உண்டு சார். அதற்கப்புறம் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் போட்டு 9 பேரை இன்னைக்கு குற்றவாளிகள்னு அறிவிச்சிருக்காங்க. அன்னைக்கு இருந்த எஸ்பி வந்து சத்தியம் பண்ணார்,
100% சொல்றேங்க, இந்த 4 பேரை தவிர குற்றவாளிகள் இல்லைன்னு. அதிமுகவினரை தவிர்த்து அவர் சொன்னார். அதிமுகவினருக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன சூழலுங்கிறத பாருங்க. இங்க அப்படி கிடையாது. அவன் தன்னுடைய நோக்கத்துக்காக பயன்படுத்தியது செல்போன் ஃபிளைட் மோட்ல இருந்துச்சு, டெக்னிக்கல் எவிடன்ஸ், சயின்டிபிக் ப்ரூவன். கரெக்டா 6:49க்கு ஆஃப் பண்ணி ஃபிளைட் மோடுக்கு போனது 8:56க்கு தான் ஆன் ஆயிருக்கு. அதற்கு இடையில பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த அடிப்படையில் அந்த பெண் கொடுத்த சாட்சியத்தின் அடிப்படையில் தான் தீர்ப்பு செய்யப்பட்டிருக்கே தவிர நாங்க கொடுத்த தீர்ப்புன்னு இவர் சொல்றாருல, அந்த பெண் பாதிக்கப்பட்ட பெண் முதல் வரியே அதுதான் சார். நான் எனக்கு ஏத்த மாதிரி சொல்லல, நான் ஜட்ஜ்மெண்ட்டை கையில வச்சுக்கிட்டு படிக்கிறேன். உங்களுக்கு புரியறதுக்காக தான் இது இங்கிலீஷ்ல ஜட்ஜ்மெண்ட், உங்களுக்கு புரியறதுக்காக நான் தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணேன். அந்த அடிப்படையில் முதல் வரியே சொல்றது, hence according to the available oral evidence of the victim. குற்றம் அந்த நிகழ்வு நடந்துச்சுல்ல, அந்த பாதிக்கப்பட்ட பெண் கொடுத்த சாட்சியத்தின் அடிப்படையில் வேறு சாரே இல்லைன்னு தான் தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. உங்க மூஞ்செல்லாம் எங்க கொண்டு போய் வச்சுக்க போறீங்கங்கறத என்னுடைய தாழ்மையான கேள்வி. இளம்பெண்ணுக்கு நிகழ்ந்த அநீதியில் கூட அரசியல் ஆதாயம் தேட நினைக்கக்கூடிய சின்ன புத்தி கொண்ட சிலருடைய எண்ணத்தை இந்த தீர்ப்பு தவிடுபொடியாக்கிவிட்டது என்று முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் கருத்து சொல்லியிருக்கிறார். அந்த தீர்ப்பை முதலமைச்சருடைய கருத்தை எப்படி பார்க்குறாங்க மக்கள் அப்படின்னு ஒரு கேள்வியை நேருக்கு முன்னாடி வைத்திருக்கிறோம். தீர்ப்புக்கான வரவேற்பு என்று 44% பேரும், விமர்சனங்களுக்கு பதிலடி என 32% பேரும், நீதி நிலைநாட்டப்பட்டதால் என்று 24% பேரும் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. அந்த நேயர்களுக்கு நன்றி. நிறைவு பார்வை ஜோதிமணி. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த சம்மப் நான் முன்னையே சொன்னதுதான் குணா. இந்த மாதிரி பெண்களுக்கு எதிரான கொடுமையான குற்றங்கள் நடக்கிறப்ப நம்ம வந்து ஒரு அரசியல் கட்சியோ ஆளுங்கட்சியோ எப்படி நம்ம ஜட்ஜ் பண்ணுறோம்னா, அந்த குற்றங்களுக்கு எப்படி ஒரு ஆளும் கட்சி எதிர்வினை ஆற்றுகிறது அல்லது எதிர்வினை ஆற்றாமல் இருக்கிறது அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம முடிவு பண்ண முடியும். இப்போ சகோதரர் பிரசன்னா அவர்கள் ஒரு நீண்ட பட்டியலை வாசிச்சார். பாஜக ஆட்சியில் எப்படியெல்லாம் வந்து பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடக்கிறப்ப அந்த குற்றவாளிகளை வந்து தப்பிக்க விட்டது மட்டுமல்ல, அந்த குற்றவாளிகளை காப்பாற்றுகிற போக்க அவங்க தொடர்ந்து செஞ்சுருக்காங்க. பொள்ளாச்சி பிரச்சனையிலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு அதிமுக அரசாங்கம் நினைச்சிருந்தா அதையும் வந்து ஒரு 5 மாதத்துக்குள்ளே கொண்டு வந்திருந்திருக்கலாம். இன்னைக்கு திராவிட முன்னேற்ற அரசாங்கம் இந்த வழக்கை வந்து 5 மாதத்துக்குள்ளே தீர்ப்பு கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் இது மாதிரி நிறைய பாலியல் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் தொடர்ந்து நடக்குது. ஆனால் அந்த எல்லா பாலியல் குற்றங்கள்லையும் இவ்வளவு விரைந்து விசாரணை நடக்கிறதில்ல, இவ்வளவு விரைந்து தீர்ப்புகள் வர்றதில்லை. என்னுடைய நாடாளுமன்ற தொகுதியிலேயே வந்து பள்ளிக்கூடத்தில் படிக்கிற சின்ன பெண்கள் வந்து குழந்தைகள் பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. பாலியல் அசால்ட் நடந்திருக்குது. காவல்துறை ரொம்ப தீவிரமாக வேலை செஞ்சாங்க. கோர்ட்டில் கேஸ் புட்டப் ஆயிருக்குது. ஆனால் 5 மாதத்துல தீர்ப்பு வருமானு என்னால் உறுதியாக சொல்ல முடியல. அதனால எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் சரி, எந்த ஆட்சியாக இருந்தாலும் சரி, பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு வந்து 0 டாலரன்ஸ் தான் இருக்கணும். ஒரு வழக்கு வந்து பப்ளிக் பார்வையில் இருக்கு, ஊடகங்கள் அதை கடுமையாக கண்காணிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக அந்த வழக்கின் மீது கவனம் குவியறதும் இல்லை, யாருடைய பார்வையும் படாத ஒரு வழக்கு வந்து இழுத்தடிக்கப்படுறதுமான ஒரு சூழல் இருக்கக்கூடாது. ஒரு பெண்ணுக்கு ஒரு குழந்தைக்கு எங்க பாலியல் குற்றம் நடந்தாலும் அது வந்து மிக நிச்சயமா வந்து அதற்கு எதிரான விரைவான இதே போன்ற விரைவான நடவடிக்கையும் கடுமையான தண்டனை முறைகளும் இருக்க வேண்டும். அதே போல நான் முன்னையே சொன்ன மாதிரி குற்றம் நடக்காம இருக்கிறதுக்கு என்ன ப்ரிவென்ஷன் மெத்தடோ அந்த மாதிரி ஜெண்டர் ஈக்குவாலிட்டியை பற்றி நம்ம சொல்ல வேண்டிய தேவை இருக்கு. இந்த குறிப்பிட்ட விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்கட்சியை சேர்ந்த சகோதரர்கள் சொல்றதை நான் ஏற்றுக்கல. தமிழ்நாட்டை வந்து ஒரு முழுக்க பெண்களுக்கு எதிரான மாநிலம் போல சித்தரிக்கிறது வந்து எந்த விதத்திலும் தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்களுக்கோ நன்மை செய்வதா ஆகாது. அவங்களுடைய அரசியல் பிரச்சனைகளுக்காக, அவங்களுடைய தேர்தல் அவங்க ஜெயிக்கணுங்கிறதுக்காக எத்தனையோ பிரச்சனைகளை அவர்கள் பேசலாம். ஆனால் அதற்கான பிரச்சனை வந்து பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அல்ல என்பதை அவங்க மனசுல வச்சுக்கணும்னு நான் பணிவோட கேட்டுக்கிறேன். நன்றி. திருப்புரட்சி கவிதாஸ். அது வணக்கம் குணா. இந்த தீர்ப்பை பொறுத்து விரிவாக உள்ள போறதுக்கு முன்னாடி திராவிட முன்னேற்ற கழக அரசு பெண்களுக்கான அரசு, பெண் உரிமைக்கான அரசு, பெண் பாதுகாப்புக்கான அரசு அப்படின்னு நம்ம தமிழன் பிரசன்னா குதிச்சு பேசினாரு. நான் கொதித்து பேசுகிறேன். திமுக ஆட்சியில் பொள்ளாச்சிக்கு கிடைத்த நீதி, அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் கிடைத்த நீதி அரக்கோணத்துக்கு கிடைக்குமா? அது மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிற கடைக்கோடி மனுஷிக்கும் கிடைக்குமா? அதை இந்த முதலமைச்சர் உறுதிப்படுத்துவாரா அப்படிங்கிற கேள்வியை கேட்டு
மாண்புமிகு முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவருடைய துயிலுரிந்த கட்சி திமுக கட்சி, பாரத பிரதமர் இந்திரா காந்தி ரத்தம் பட்டதை கொச்சைப்படுத்திய கட்சி திமுக கட்சி. திமுகவின் வரலாறு அப்படிப்பட்ட வரலாறு. அதனால மக்களுடைய மனசாட்சி இதெல்லாம் கவனித்துக் கொண்டே இருக்கிறது. கூட இருந்து பாத்தீங்களா சார்? கூட இருந்தவங்களே பேட்டி கொடுத்தத, திருநாவுக்கரசர் பேட்டி கொடுத்தத, ஐயா கேகேஎஸ் சார் பேட்டி கொடுத்தத, அதற்கு முன்னாடி சபாநாயகராக இருந்த பாண்டிய பேட்டி கொடுத்ததெல்லாம் நீங்க படிக்கலையா? நீங்க என்ன கூட இருந்து பாத்தீங்களா? வரலாறு ஜெயலலிதாவுடைய புடவை உரியையில நீங்க கூட இருந்து பாத்தீங்களா? இந்திரா காந்தி அவர்களுடைய புடவையில ரத்தம் பட்டபோது நீங்க கூட இருந்து பாத்தீங்களா? சொல்லுங்க சார். நீங்க இங்க பாருங்க, தமிழ்நாடு ஒண்ணு தனிநாடு கிடையாதுங்க. தனிநாடு கிடையாது, இது இந்தியாவுக்குள்ள தான் இருக்கு. நீங்க திரும்ப திரும்ப பிரிவினைவாதமே பேசுறீங்க. வேற எங்கேயோ போறோம். மாநிலத்தை தமிழ்நாடுன்னு பேர் சொன்னா அதுக்கு பேர் பிரிவினைவாதமா? அவங்க அப்பன பாட்டன இந்த மாநிலத்துல தான் பிறந்திருக்கான். பிரச்சனை மட்டும் பிறக்கல, நானும் இங்க தான் பிறந்திருக்கேன். வேற எங்கேயோ போறோம். நன்றி. நீங்க சர்டிபிகேட் கொடுக்க வேணாங்க. ஓகே, வடமொழி வார்த்தை. வேற ஒரு சப்ஜெக்ட், இன்னொரு நாள் நம்ம பேசிக்கலாம். அதை ஒரு லார்ஜர் கேம்பெயின் இதை முன் வச்சு நடக்கப்பட்டது இந்த ஒரு சம்பவம். அது ரொம்ப அன்ஃபார்ச்சுனேட். அதை இனிஷியல் கூஃப் ஆஃப் இருந்தது இன்வெஸ்டிகேஷனில். அடுத்த கட்டம் அப்படின்றது அந்த எஃப்ஐஆர் ரொம்ப தவறான எஃப்ஐஆர். அடுத்த கட்டம் அப்படின்னு வரும்போது அது பொலிட்டிக்கலாக லீடர்ஷிப் எப்படி அணுகுச்சு, ஆளுங்கட்சி முதலமைச்சர் எப்படி அணுகுனாரு, எதிர்க்கட்சி தலைவர்கள் இதை எப்படி அணுகுனாங்க, இதை முன்வைத்து ஒரு பெரிய பிரச்சாரம் தமிழ்நாட்டில் நடந்தது. அடுத்த கேம்பெயின் போகலான்னு நினைக்கிறேன். அப்போது அதிமுக இப்படி இருக்கின்ற கேஸுகள் தமிழ்நாட்டில் ஏராளம் இருக்கிறது. அப்போ அந்த ஏராளம் இருக்கிற, இப்போ ஜோதிமணி எம்பி கூட சொன்னாங்க அங்கே கூட கேஸ் இருக்குது, கரூரில் கூட இருக்குன்ட்டு. அப்படியான கேஸுகளை வெளியே கொண்டு அது ஒரு கேம்பெயின் நடந்தால் அது ஆக்சுவலி ஒரு நல்ல காரியம் செய்வாங்க. அந்த கேஸ்லாம் உடனடி தீர்வு, மக்களுடைய எதிர்பார்ப்பும் அது இருக்கும். அதாவது இப்போ 2 கேஸில் கடகடான தீர்ப்பு வந்தாச்சு. இப்போ பாக்கி இருக்கின்ற கேஸுகள்லையும் இப்படியே நடக்கும் என்று அந்த சர்வேஸுக்கும் அந்த ஒரு இது இருக்கும், எண்ணம் இருக்கும். அதே மாதிரி அங்கே இருக்கின்ற மக்களுக்கும் இருக்கும். இனி அடுத்த கடைசியாக சொல்ல வேண்டியது, மனசில் வைக்க வேண்டிய ஒரு பேர் கரண் பூஷன் சிங்னு ஒருத்தர் இருக்கார். அவர் இன்னைக்கு பிரிஜ்பூஷன் சரண் சிங்கினுடைய மகன். அவர் தான் இன்னைக்கு எம்பி பதவியில் இருக்கிறார். அது ஏன்னு பார்த்தீங்கன்னா வேற ஒன்றும் கிடையாது. பிரிஜ்பூஷன் சரண் சிங்க்கு பாலியல் குற்றத்துக்கு, இப்போ பிரசன்னா சொன்ன மாதிரி பாலியல் குற்றத்துக்கு பெரிய குற்றங்களுக்கு ஆளாக்கப்பட்டவர். அவரை அந்த இடத்துல கிஷன்கஞ்சில் நிறுத்த முடியாத ஒரு சூழ்நிலையில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பாரதிய ஜனதா கட்சி அவரை ஒன்றுமே செய்யாமல் இன்னைக்கு டெல்லி ஹைகோர்ட் வர அவரை வெளியே விட்டுருக்கிறது. அவருடைய மகனை அங்கே அந்த சீட்டில் நிறுத்தி ஜெயிச்சு கொண்டு வருகிறது. இன்னொரு மகன் 2வது டேர்ம் எம்எல்ஏ இன்னைக்கு உத்தரப்பிரதேஷ் அசம்பிளிக்குள்ளால் இருக்கிறான். இதுதான் பாஜகவினுடைய அணுகுமுறையும் திமுகவினுடைய அணுகுமுறையும் இருக்கின்ற வித்தியாசம். பார்க்க வேண்டும் என்றால் பிரிஜ்பூஷன் சரண் சிங்கை பார்க்கலாம், இங்கே இருக்கின்ற ஞானசேகரனை பார்க்கலாம் என்று நான் கூறுகிறேன். அக்னி சரி, இதில் இங்கே அந்த பாதிக்கப்பட்ட மாணவியினுடைய வழக்கறிஞர் சொல்லியிருக்கிறாரு, இந்த வழக்கில் எஃப்ஐஆர் போட வேணாம், மெடிக்கல் டெஸ்ட் எடுக்க வேணாம் என்று அவர் சொல்லியதாக சொல்லப்படுகிறது. 2வது, இந்த சரித்திர பதிவேடு குற்றவாளி அப்படின்னு பார்க்குற போது, சரி தீர்ப்பு வந்துருச்சு, அந்த தீர்ப்பு சிறப்பான தீர்ப்பு, அதை யாரும் விமர்சிக்கவில்லை. ஆனால் நீங்கள் போட்ட யாரும் இட்டுக்கட்டி உருவாக்கியெல்லாம் யாரும் சொல்லலை. முதல் தகவல் அறிக்கையில் யார் அந்த சார் அப்படின்னு இருக்குதா இல்லையா? இருக்கிறது தானங்க எதிர்க்கட்சிகள் கேட்குது. அப்ப இவ்வளவு விவரமானவங்க என்ன பண்ணிருக்கோம்னா, அந்த முதல் தகவல் அறிக்கையிலேயே இல்லாத செய்திருப்பீர்களே, ஆனால் நீங்க யாரும் பேச முடியாது, அவ்வளவுதான். 2வது, சர்க்கம்ஸ்டன்ஷியல் எவிடன்ஸ் சொல்லுவாங்க. நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக இருக்கக்கூடிய நண்பர் தமிழன் பிரசன்னா அவர்களுக்கு நன்கு தெரியும். சூழ்நிலை சான்றாவணங்கள் இருக்குல்ல சார், ரைட் சார், முடிச்சிருந்தா சூழ்நிலை சான்றாவணங்கள் இருக்குல்ல சார். சார், இவர் தண்டிக்கப்பட்ட இந்த குற்றவாளி எந்த இடத்தில் ஒருவர் படுக்கை அறையில் சென்று பிரியாணி அருந்துகிறார் என்றால் அவரை நீங்கள் விசாரிக்க மாட்டீங்க என்பதுதான் எதிர்க்கட்சி தலைவருடைய கேள்வி. ஆகவே நீங்க என்ன சொல்றீங்களோ அதுதான் வரும். இன்னொரு விஷயம், இந்த வழக்கிலேயே இன்னொரு பெண்ணும் பாதிக்கப்பட்டிருக்கிறார். அதை இந்த எஸ்ஐடி விசாரிச்சிருக்கல, அதுக்கு தனியா கஸ்டடி எடுத்திருக்கிறாங்களே.
அப்போ இவ்வளவு பண்ணது ஒரே குற்றத்தை நடந்தது போது ஒரே இல்ல இதுல அண்ணா பல்கலைக்கழகம் நடந்தது போது ஒரு பெண்ணுக்கு 5 மாத தீர்ப்பு வந்து விட்டது, இன்னொரு பெண்ணுக்கு எப்போது தீர்ப்பு வரும்? இதுதான் என்னுடைய கேள்வியா நான் பார்க்கிறேன். இல்லை, அக்னி ஒரு விஷயம் சொன்னார், இந்த மாதிரி ஒருத்தர் போய் பெட்ரூமில் வரைக்கும் பிரியாணி சாப்பிட்டுட்டு வந்தார், அவரை ஏன் விசாரிக்கலன்னு. பொள்ளாச்சி கேஸில் ஏன் எஸ்பி வேலுமணியை விசாரிக்கலைங்கிறதுக்கு பதில் சொன்னார்னா நான் இதுக்கும் பதில் சொல்கிறேன். குற்றம் சுமத்தப்பட்ட அது சிபிஐ கொடுத்தாங்க, நீங்க ஏன் கொடுக்கிறதுக்கு பயப்பட்டீங்க? நீங்க பொதுவெளி தானே, நீங்க வந்து நியாயவான் தானே. இப்போ எனக்கு கேட்ட அதே கேள்வி உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும்ல. அவரோட தானே கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்துட்டு போட்டோலாம் எடுத்துக்கிட்டு அமித்ஷா சார் ஒரு நிமிஷம், அமித்ஷாவுக்கு ஏன் காவல்துறை ஆணையர் உடனடியாக பத்திரிகையாளர் கூட்டினார்? அமித்ஷாவுக்கு கூட்டலாமா? உச்சநீதிமன்றம் கண்டிச்சுல. அமித்ஷாவுக்கு அதைத்தான் திரும்ப ஸ்டே பண்ணியிருக்காங்க சார். ஏன் சார் திரும்ப ஒரே பிரச்சனையை திரும்ப ஸ்டே பண்ணதையும் பேச மாட்டேங்கிறீங்களே? நான் அதுக்கு வரல. மரியாதைக்குரிய டிஜிபி சங்கர் ஜுவால் சார் வந்து 31/5 அன்னைக்கு ஒரு பேட்டியில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தார். ஒரு காவல்துறை தலைவராக அவர் என்ன சொல்றாரு, தமிழ்நாட்டில் தான் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றம் குறைவு இந்திய அளவில் எண்ணிக்கையின் அடிப்படையில், நேஷனல் கிரைம் ரிப்போர்ட்டின் அடிப்படையில் தமிழகம் வந்து பாதுகாப்பான மாநிலம் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு. குற்றச்சாட்டுகளின் இதெல்லாம் நாங்கள் சொல்ல, மத்திய அரசினுடைய தரவு, அந்த தரவுகளின் அடிப்படையில் சார் சொல்கிறாங்க. ரெண்டாவது 23வது வருஷம் 88% வந்து புகார் அளிக்கக்கூடிய திறன் இருந்தது. இப்போது பார்த்தீங்கன்னா 73% அது குறைந்திருக்கிறது. ரெண்டாவது, பெண்கள் மற்றும் குழந்தைகளினுடைய வருகிற குற்றச்சாட்டுகளுக்கு இந்த அரசாங்கம் முதலமைச்சரின் உத்தரவின்படி காவல்துறை தலைமை இயக்குனர் அவர்கள் தலைமையில் ஒரு சிறப்பு குழு உருவாக்கப்பட்டு அதற்கான தனி காவல் நிலையங்களும் பெண் காவலர்கள் நியமிக்கப்பட்டு உடனடியாக அந்த விசாரணையை மேற்கொள்ள வேண்டும். அதனுடைய தகவல்களை உடனடியாக தலைமையகத்திற்கு தெரிவிக்க வேண்டும். டிஜிபி அவர்கள் இந்த வழக்கு ஜனவரியில் வந்த போதே இந்த வழக்குக்கான அந்த மசோதாவோட சேர்த்து இந்த நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க. குற்றங்களை நீங்க சொன்ன அந்த லார்ஜர் வியூல பார்க்கிறப்ப குற்றங்களை தடுப்பது மட்டுமல்ல, இது ஒரு சமூக பொறுப்புணர்வு கடமை, தனி மனிதனுடைய ஒழுக்கம் சம்பந்தப்பட்டது. நன்றி. அந்த அடிப்படையில் இந்த அரசு யார் தவறு செய்தாலும் நடவடிக்கை எடுத்து மேலும் குற்றங்கள் நடக்காமல் தடுக்கிற ஒரு நல்லரசாகத்தான் மக்கள் பார்க்கிறார். மிக்க நன்றி. பங்கேற்ற உங்கள் ஐவருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது கேள்விக்களம், மக்களின் மேடை.